السلام عليكم ورحمة الله. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருள்முறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வருடம் ஈமானுடைய கிளைகள் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்து அதன் அடிப்படையிலே ஈமானில் உள்ள முக்கியமான கிளை அல்லாஹுவை நம்புதல், இரண்டாவது வானவர்களை நம்புதல், இந்த இரண்டு அம்சங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். மூன்றாவதாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் வேதங்களை நம்புதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிற பொறுப்பை நபிமார்கள் கையில கொடுத்துடாம அவன் தன் கையில வச்சுக்கிட்டான். அல்லாஹ் என்னிடமிருந்து உங்களுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த செய்திகள் அடிப்படையில தான் நீங்க மக்களுக்கு போதிக்கணும் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது அப்படி சொல்லி அனுப்புறான்ல. இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் கமன் தபிய ஹுதாய பலாகும் அலைஹிம் பலாகும் யஹ்சனுன். என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த அல்லாவிடம் இருந்து வருகிற செய்திக்கு பேர்வா வேதம். வேதம்னு சொன்னா புஸ்தகமா கொண்டாந்து எழுதி கொண்டாந்து தர்றதுன்னு நினைக்கிற. வேதங்கள் நம்ம பின்னாடி புத்தகமா ஆக்கி கொண்டோம். வேதம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய உத்தரவுகள் வழிகாட்டுதலுக்கு பேரு வேதம். அது புத்தகமாகவும் தரப்படலாம் அல்லது வாய்மொழியாகவும் சொல்லப்படலாம். எந்த வழியிலையாவது அல்லாவிடம் இருந்து வருகிற செய்தியைத்தான் இஸ்லாம் வேதம்னு சொல்லுது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். அவங்களுக்கு எப்படி கொடுத்தான்னு சொல்லும் போது இப்படியே கொடுத்தான். அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொடுத்தான்? ஜிப்ரீல அனுப்பி விட்டு ஓதி காட்டி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, அப்புறமேல எழுதி வச்சுக்கிறீங்கன்னு கொடுக்கல. மூசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுக்கும் பொழுது பலகையில எழுதி கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். பலகையில பதிவு செஞ்சு நம்ம அவருக்கு வேதத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவ கத்தபனால அல்வாஹி குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான். மின்குள்ளி செய்யும் ஒவ்வொரு பொருளையும் அந்த காலத்துல பலகைதான், பலகைகள்ல எழுதி நாம் அவருக்கு கொடுத்தோம். மௌஇலத்தன் வ தஃசீலன் லிகுல்லி செய்யும், ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் ஒரு அறிவுரையாகவும் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எழுத்துப்பூர்வமாக வேதத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். எழுத்தா கொடுக்காம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத்தா கொடுக்கல. அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க, பிறகு எழுத தெரிஞ்சவர்களை வச்சு எழுதி கொள்வாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் வேதத்தை கொடுப்பான். புஸ்தகமா தான் வரும்னு கிடையாது. அப்ப நீங்க வேதம்னா என்னன்னு கேட்டா மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தூதரை ஏற்பாடு செஞ்சு தூதர் வழியாக கொடுக்கிற செய்திக்கு பேர் தான் வேதம். இந்த மாதிரியான வேதம் அல்லாஹ் கொடுத்தான் என்பதை நீங்கள் நம்பணும். நம்ம வேதத்தை நம்புறோம், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறோம். அதை மட்டும் நம்பினா பத்தாது. அல்லாஹ் அனுப்புன ஒரே வேதம் குர்ஆன் அப்படின்னு நம்பணும்னு வைங்க, அது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிரானதாயிரும். அல்லாஹ்வை நம்மளை எப்படி நம்ப சொல்றான்னு கேட்டா சூரத்துல் பக்ராவுல எடுத்தவனை அலிஃப் லாம் மீம் அப்படின்னு தொடர்ந்த உடனே 4வது வசனத்துல இருக்கும், வல்லதீன யுக்மினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக்க. இவர்கள் எப்படி மூமின்கள் எப்படி முத்தகீன்கள் யார் என்று சொன்னால் உமக்கு அருளப்பட்டதையும் நம்புவார்கள், உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் நம்புவார்கள். அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் முத்தகீன்கள் இறையச்சமுடையவர்கள் யார் என்று சொன்னால் உமக்கு அருளப்பட்டதையும் நம்ப வேண்டும், அதாவது குர்ஆனையும் அவர்கள் நம்ப வேண்டும். உமக்கு முன்னர் அருளப்பட்டத அதையும் நம்பணும், அவங்கதான் இறையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்த மாதிரி
அவர்களுக்கு முந்தி வந்த நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அந்த வேதங்களின் மூலமாக அவர்கள் வழிகாட்டினார்கள். வேதம் கொடுக்கிறது புதுசு கிடையாது. முந்தைய தொன்று தொட்டு மனித குலம் பறிக்கப்பட்டதில் இருந்து நடந்து கொண்டு வரக்கூடிய நடைமுறை என்று நம்புறதுக்கு பேர் தான் வேதத்தை நம்புதல். இதுல வேதத்தை நம்புறதுன ஒரு நம்மகிட்ட உள்ள ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? வேதம்னா 4. எல்லாரும் பெரிய பெரிய அல்லாமாக்கள், மூலானாக்கள், பெரிய பெரிய மதரசாக்கள் ஆசிரியராக இருக்கிறவர்கள் போய் கேட்டு பாருங்களேன், வேதம் எத்தனை வேதங்க? அல்லாஹ் அனுப்புன வேதம் 4 அப்படின்னு சொல்லுவாங்க, குர்ஆனை சேர்த்து. இது தப்பு. வேதங்களுடைய எண்ணிக்கை விஷயமாக குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நேர் மாத்தமான ஒரு போதனையைத்தான் மார்க்கம் என்ற பெயர்ல பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேதம் 4 தானா? இங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கராவுல, அதாவது 2வது அத்தியாயத்துல 136வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குலு நீங்கள் கொல்லுங்கள், ஆமன்னா பில்லாஹி அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொல்லுங்கள். குர்ஆன் வசனம். வமா உன்சில இலைனா எங்களுக்கு அருளப்பட்டதே அதை நம்பினோம் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு அருளப்பட்டது குர்ஆன், குர்ஆனை நம்பினோம் என்று சொல்லுங்கள். உமா உன்சில இலா இப்ராஹிம இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதே அதை நம்பினோம் என்று சொல்லுங்கள். இந்த 4 வேதத்துல இப்ராஹிம் வரமாட்டாரு. இந்த 4 வேதம் நம்ம சொல்லி தர்றாங்களே, அது என்ன வரமாட்டாங்க? மூசாவுக்கு தௌராத்து, தாவூதுக்கு ஜபூரு, ஈசாவுக்கு இஞ்சிலு, முகமது ஸல்லல்லாஹு குர்ஆன். 4 சொன்னீங்கல்லப்பா. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ராஹிமுக்கு அருளப்பட்டிருக்கிறான், அவருக்கு அருளப்பட்டிருக்கு. பேரு தெரியலானா இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதை நீங்க நம்ப வேண்டும். ஓ இஸ்மாயில இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும். ஓ இஸ்ஹாக்குக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும். ஓ யாக்கூபுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும். ஒல் அத்பாத் அவரது வழித்தோன்றல்களுக்கு அருளப்பட்டது. அவர் வழித்தோன்றல் தான் யாரு? யூசுப் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, எல்லாம் அந்த பாரம்பரியத்தில் வர்றவங்க. அப்போ உள்ள சுபான் அந்த யாப்போடைய வழித்தோன்றல் இருக்காங்களே, அவர்களுக்கு அருளப்பட்டதை நம்ப வேண்டும். அவ்வளவுதானா? ஒமா ஊத்திய மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ப வேண்டும். ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நம்ப வேண்டும். ஒமா ஊத்தியின் நபியூன் ரப்பியும் தங்கள் இறைவன் புறத்திலிருந்து நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சே அதையெல்லாம் நம்ப வேண்டும். அப்ப எத்தனை சொல்றான் இதுல? அல்ல இதுலயே எக்கச்சக்கமா போச்சு. நம்ம என்ன 4 பேர் 3 பேருக்கு தான் வேதம் கொடுத்தாங்கிறோம். முகமது ஸல்லல்லாஹு முன்னாடி வந்த வேதம் 3ங்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமுக்கு கொடுத்ததை நம்புங்க, இஸ்மாயிலுக்கு இறக்குனதை நம்புங்க, இஸ்ஹாக்கு கொடுத்த நம்புங்க, யாக்கூபு கொடுத்த நம்புங்க, அவர் வழித்தோன்றல் கொடுத்த நம்புங்க, மூசாவுக்கு கொடுத்த நம்புங்க, ஈசாவுக்கு கொடுத்த நம்புங்க, மத்த நபிமார்களுக்கு கொடுத்த நம்புங்க. அதோட கூட நிப்பாட்டல. அப்புறம் அடிக்கிறான், நாம ஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் அவர்கள யாருக்கு மத்தியில நாங்க பாரபட்சமா பேச மாட்டோம். சொல்லிக்கிட்டே தாராவாசம் பேசுவோம். எல்லாரும் வேதம் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி சொல்லி தர்றான்? அவர்களுக்கு இடையில் நாங்கள் பாரபட்சம் கற்பிக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். நீங்க பாரபட்சம் கற்பிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட நபிமார்களை வீசுநகை வெறுந்தையுமா அனுப்பி விட்டு 4 பேருக்கு மட்டும் வேதத்தை கொடுத்தா நம்புறீங்களே, பாரபட்சம் காட்டிவிட்டீங்க. பாரபட்சம் காட்ட மாட்டோம், எல்லாத்துக்கும் வேதம் வந்துச்சு நம்புங்கன்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான சூரத்துல் பக்கராவுல 136வது வசனத்துல இதுக்கு மாத்திரமாக இருக்கிறது நம்முடைய 4 வேதங்களை நம்பிக்கை. 4 அல்ல வேதம், எல்லா நம்பிக்கை வேணாம். இந்த 4 இருந்தது, இந்த 4 இல்லைன்னு அர்த்தம் இல்ல, 4 தான் என்பதுதான் தப்பு. தௌராத்துங்கிறது இருந்தது, ஜபூர் இருந்தது, இஞ்சில் உண்டு, இது மட்டும்தான் நினைக்கிற தப்பு. இதுவும் வேதம், இது அல்லாத வேதங்கள் உண்டு, பேர் தெரியாது வேணும்டா. அதே மாதிரி சூரத் ஆல இம்ரான் 3வது சூறாவுல 184வது வசனத்துல எல்லாம் சொல்றான், பையன் கதபோக்க குர்ரிப ருசுலும் மின் கபலிக்க உன்னை அவர்கள் நிராகரிப்பார்களே ஆனால், பொய்ப்படுத்துவார்களே ஆனால் உமக்கு முன்னால் பல தூதர்களை இப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஜாவு அந்த தூதர்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள், வில் பையினாத்தி தெளிவான அத்தாட்சிகளையும், ஒரு சுபரி சான்றுகளையும், உள் கிதாபில் முனீர் ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தார்கள். உன்னையும் மட்டும் மறுக்கலை, நிராகரிக்கலப்பா, உனக்கு முந்தி பல தூதர்கள் அனுப்பணும், அவர்களும் ஒளி வீசும் வேதத்தை கொண்டு வந்தார்கள், அதை மறுத்தார்கள். நல்லா சொல்லி கேட்டான். முந்தின தூதர்கள் எல்லாருமே ஒளி வீசும் உள் கிதாபில் முனீர் ஒளி வீசும் வேதங்களை கொண்டு வந்ததாக 184வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 57வது சூரா ஹதீத் இரும்பு என்ற சூரா, அதுல 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத் நம்முடைய தூதர்களை தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பினோம். அன்சல்னா மஅஹுல் கிதாப் அவர்களோடு வேதத்தையும் இறக்கி வைத்தோம். தூதர்களை அனுப்பணும்,
அவர்களோடு வேதத்தை அனுப்பணும்னு சொல்றான். எல்லா தூதருக்கும் அல்ல இந்த வார்த்தையை சொல்ல முடியும். தூதர்களை அனுப்பணும், 3 பேர் மட்டும் வேதத்தை கொடுத்துங்கிறத தூதர்களை அனுப்பணும், அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி 57வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அதே 57 26 அடுத்த வசனம், இப்ப சொன்ன வசனத்துல அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலகராத்தல்னா நூஹ் இப்ராஹிம், நூஹ் இப்ராஹிம் ஆகியோரை அனுப்பினோம். கிதாப், அவருடைய வழித்தோன்றல்களிலே நுபுவத்தையும் அமைத்தோம், கிதாப்பையும் அமைத்தோம், வேதத்தை அமைத்தோம். இப்ராஹிமுடைய வழித்தோன்றல்களிலேயும் வேதத்தை கொடுத்தோம். நூஹுடைய வழித்தோன்றல்களை எல்லாம் யாருக்கு நுபுவத்தை கொடுத்தோமோ அவங்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதம் கொடுத்த செய்தியை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் கொடுத்ததை பிரத்யேகமாக சொல்லி காட்டுறான் அல்லாஹ். சூரத்துல் மரியம்ல, அதாவது 19வது சூராவுல 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா யஹ்யா, யஹ்யாவே குதில் கிதாப், வேதத்தை பிடித்துக்கொள், அல்லாஹ் தல்பிக்குவா, பலமாக பிடித்துக்கொள் என்று சொன்னோம். வேதத்தை பலமா பிடித்துக்கொள்னு சொன்னோம் யஹ்யாவுக்கு. நம்ம லிஸ்ட்ல யஹ்யாவை காணோம். வேதம் 4 நாளுங்கிறமே அதுல யார காணா? யஹ்யா நபியில அதுல சும்மா அனுப்பிட்டான் வேதம் கொடுக்கலன்னு. அல்லாஹ் வேதம் கொடுத்தேன்னு குர்ஆன்ல சொல்றான். நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் கிடையாது, அவருக்கு வேலை கிடையாது, யஹ்யாவுக்குள்ள வேதம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி 35வது சூரா ஃபாத்திர்ங்கிற சூரா, அதுல 25வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒய்யு கதிபூக்க, உன்னை அவர்கள் நிராகரிப்பார்களே, ஆனால் சொக்கது கருதப்பல்லதீன மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன் வந்தவர்களும் அப்படித்தான் நிராகரித்திருக்கிறார்கள். ஜாத்துஹும் ருசுலுஹும், அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்தில் வந்தார்கள், பில் பையினாத்தி, தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள், ஒபில் கிதாபில் முனீர், பிரகாசிக்கிற வேதத்தை கொண்டு வந்தார்கள் என்று உங்கள் இடத்துல திரும்பவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காத்துக்கிறான். அதே மாதிரி சூரத்துல் ஆலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக என்ற சூரா இருக்கு, அந்த சூறாவுல 87வது அத்தியாயம், அதுல 18, 19 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னஹாதா லபி சுஹபில் ஊலா, சுஹபி இப்ராஹிம ஒ மூசா, இது முந்தைய வேதங்களிலே உள்ள போதனையாகும். இப்ராஹிமுடைய வேதத்திலும் மூசாவுடைய வேதத்திலும் இந்த போதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இப்ராஹிமுக்கு வேதம் இருக்குங்கிறான் அல்லாஹ். நம்ம மூசாவுக்கு இருக்கிற வேதத்தை நம்புறோம், இப்ராஹிமுக்கு இருக்கிற வேதத்தை நம்ப மாட்டேங்கிறோம். இப்ராஹிமுடைய வேதத்திலும் இந்த அறிவுரை இருக்கிறது, மூசாவுடைய வேதத்திலும், சுஹுபுனாலும் வேதம், கிதாபுனாலும் வேதம் அர்த்தம், சுஹுபு என்றாலும் வேதம் அர்த்தம். அப்ப இப்ராஹிமுடைய வேதத்திலும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிமார்களை எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் வந்து மானசீகமான முறையில் அவர்களை ஒன்று திரட்டி அவர்களிடத்துல ஒரு உடன்படிக்கை எடுத்து சுத்தி காட்டுகிறான். அதுல சொல்லி காட்டும் போது நபிமார் இடத்துல நாம் உடன்படிக்கை எடுத்தோம். எப்படி எடுத்தோம்னு கேட்டா, லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின், நபிமார்களே உங்களுக்கு நான் வேதத்தை தரும் பொழுது, ஞானத்தை தரும் பொழுது அதை இன்னொரு தூதர் வந்தால் ஒப்புக்கொள்வீர்களா என்று உடன்படிக்கை எடுத்தோம் என்று 3:81 ஆல இம்ரான் 81வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ப நபிமார்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, உங்களுக்கு வேதம் தருமே, இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது பலம் பண்ணக்கூடாது அப்படின்னு உடன்படிக்கை எடுத்தேன்னு சொல்லி ஆல இம்ரான்ல எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி 2:213 சூரத்துல் பக்ராவுல 213 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். கானன்னாத்து உம்மத்தும் வாஹிதா, மனித சமுதாயம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தது. இப்ப பாத்தல்லாஹு நபியினமும் பஷீரினும் முந்திரீன், நபிமார்களை நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அல்ல அனுப்பினான். வாஞ்சலமாகும் கிதாபு பில் ஹக், சத்தியத்தின் கூடிய வேதத்தை அவரோடு அனுப்பி வைத்தான். நபிமார்களை அனுப்பும் போதே வேதத்தை கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்றான். எதுக்காக வேண்டி என்றால், இறக்குமா பைனன்னார், மக்கள் மத்தியில தீர்ப்பளிப்பதற்காக. தீர்ப்பளிக்கிறதுக்குன்னு அனுப்புனா சட்ட புத்தகம் வேணும்ல, இஷ்டத்துக்காக தீர்ப்பளிப்பாரு. அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டா, நம்மள்ட்ட ஒரு தப்பான நம்பிக்கை இருக்கனால இதை ஒரு வசனங்களை சொல்லி நிரூபிக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம எப்படி நினைக்கிறோம்னு கேட்டா, அல்லாஹ் வேதத்தை கொடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கொடுத்தான், நூஹ் நபிக்கும் கொடுத்தான், இப்ராஹிம் நபிக்கும் கொடுத்தான், இஸ்மாயில் நபிக்கும் கொடுத்தான், அதே நேரத்துல மூசா நபிக்கும் கொடுத்தான். அப்ப எல்லா நபிமார்களுக்குமே வேதத்தை கொடுத்து இதன்படி உங்கள் மக்களுக்கு வழிகாட்டுங்கள் என்றுதான் அல்லாஹ் அனுப்பி வச்சானே தவிர 4 எல்லாம் அனுப்புனாங்கிறது தப்பு. அப்படி நம்புனா நீங்க குர்ஆனை மறுக்கிறீங்க. அப்படி யாராவது சொன்னா குர்ஆன்ல இவ்வளவு சொல்றா நல்லா அவளே மறுத்ததாயிரும். என்ன ஒண்ணு சொல்லலாம், இந்த 4 வேதத்துக்கு தான் பேர் சொல்லியிருக்கலாம் அல்ல. அதாவது எல்லாத்துக்கும் வேதம் கொடுத்தாலும் வேதத்துக்கு பெயரோடு சொன்ன வேதம் 4 வட்டை சொல்லிக்கிறேன். பெயர் குறிப்பிட்டு வேதம்னு சொல்றான், மற்றவர்களுக்கு பேர் சொல்லல. இஞ்சில் ஒரு பேரை சொல்றான், ஈசா நபிக்கு கொடுத்து இஞ்சிலு குர்ஆன்ல இருக்குது. மூசா நபி கொடுத்து தௌராத்துன்னு இல்லாட்டாலும் தௌராத்தை கொடுத்தோன்னு இருக்குது, மூசாவுக்கு வேதம் கொடுத்தோன்னு இருக்குது.
ஹதீஸ்ல அது தௌராத்தா மூத்தாவு கொடுக்கப்பட்டதுன்னு அது புகாரில முஸ்லீம்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி தாவூத் அலி இஸ்லாத்துக்கு வார்த்தைனா தாவூத் ஜபூரா, தாவூதுக்கு ஜபூர் வேதத்தை கொடுத்தவங்க பேரை சொல்லி கொடுத்ததும் இருக்குது. முகமது அல்லாஹ்க்கு குர்ஆனை கொடுத்தவங்களும் இருக்குது. இந்த நாளுக்கு தான் பேர் சொல்லப்பட்டிருக்கு. இப்ராஹிமுக்கு வேதம் கொடுத்தா அதுக்கு என்ன நேமம் தெரியாது. இஸ்மாயில் நபிக்கு வேதம் கொடுத்தா அல்ல பேரு அதுவும் தெரியாது. வேதம் கொடுத்தான். பேர் தெரிஞ்சு நம்ம நம்பணுமா? பேர் தெரிஞ்சா பேரோட நம்பிட்டு போறோம். பேர் தெரியலன்னா எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நம்பிட்டு போறோம். அல்ல எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறான்னு அவ நம்பணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க நம்ப வேண்டியது வேதங்களை நீங்கள் நம்பணும். அது 4 தான் என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நிறைய இருக்குது. எல்லாருக்கும் நல்ல வேதம் கொடுத்து அனுப்பி இருக்கிறான். அதுக்கப்புறம் வேதத்தை நம்புறதுல ஒண்ணு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப இப்ப இந்த பைபிள்லாம் வச்சுக்கிறாங்களே, அதை பார்த்து நம்ம வாழ்க்கையெல்லாம் அமைச்சுக்கலாமா? நம்பணுங்களே. வேதத்தை எல்லா வேதத்தையும் நம்ப தெரியாதுல. எல்லா வேதத்தையும் நம்ப சொன்னோம்னா யூதர்கள் வேதத்தை எடுத்துக்கிற வேண்டியது, அதுல உள்ளபடி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிற வேண்டியது. கிறிஸ்தவர்கள் வேதத்தை எடுத்துக்கிட்டு அதுல உள்ளபடி அல்லையான்னு பண்ண முடியுமா? வேதத்தை நம்புறதா என்ன? அதுக்கு அல்லாஹ் கவுண்டர் கொடுத்தான்னு சொல்லியிருக்கான். சும்மா ஒண்ணு சொல்லிட்டு போல வேதத்தை நம்புறோம்னு சொல்லிட்டு அதை வாழ்க்கையில கடைப்பிடிச்சிடாதப்பா. என்ன நினைக்கணும்? வேதத்தை கொடுத்தவங்க நம்புறோம்னு நிறுத்திக்க. ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா, அவங்க வேதத்தை பாதுகாக்கல. வேதத்தை நம்போன்னு சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் சொல்றான், அவங்க வேதம் கொடுத்தபடி அவங்க வச்சுக்கிறலன்னு கேட்டுறான்ல. அதான் முக்கியமான பாருங்க. அது தௌராத்தை கொடுத்தேன், ஆனா தௌராத்தை இவர்கள் தௌராத்தை வச்சுக்கொள்ளல. இஞ்சியில கொடுத்தேன், ஆனா அவங்க இஞ்சில வச்சுக்கல. கயிற மணியில ஒண்ணெல்லாம் போட்டு மாட்டிவிட்டாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள்ல எச்சரிக்கிறான். அதனால இப்ப இருக்கிறதா தௌராத்துல இருந்துடாதீங்க. இப்ப எதை பைபிள் வேதம்னு சொல்றாங்களோ அதுதான் நீங்க நினைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்பினா போதும். அல்லாஹ் ஈசா நபிக்கு ஒரு வேதம் கொடுத்தான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதை இவங்க மாத்திக்க திருச்சி விட்டாங்க. இப்ப இல்ல, இப்படி நம்ம நீங்க கொடுத்தாங்க அடிப்படை தான் நம்பணுமே தவிர, இதான் ஈசா நபி கொடுத்தது, இதான் மூசா நபி கொடுத்தது கொண்டு வந்தான்னு வைய, இதை கொடுத்தது ஏடா உன் கையில மூளை பெருஞ்சு கூட இல்ல. எந்த லாங்குவேஜ்ல ஐயா கொடுத்தா அது கூட உன்னால பாதுகாக்க தெரியல, இவ்வளவு மாற்றிவிட்ட அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். இது கேட்கணும், நானா கேட்கல. அல்ல சொல்றோம். எப்படி சொல்றான்னு கேட்டா, சூரத்துல் பக்ராவுல 2வது சூறாவுல 75வது வசனத்துல சொல்றான், அபக்கஸ்மா ஓன ஐ யூமினு லக்கும் வகத் கான பரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ். அவர்கள் நீங்க சொல்லப்படுவது வேத கொடுக்கப்பட்ட மக்கள், மதீனாவில் இருந்த யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு சும்மையு ஹர்ரி போனகு, பிறகு அதை மாற்றி விடுகிறார்கள். மின்பாதி அக்கலுகு விளங்கி கொண்ட பிறகு மாற்றி விடுகிறார்கள். வஹும் யாலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே மாத்துகிறார்கள். இப்படிப்பட்டவங்க அரசாங்க அல்லாஹ்வுடைய வேதம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மாற்றி விட்டாங்க என்று அல்லாஹ் குற்றம் சாப்பிட்டுக்கிறான். அதே சூரத்துல் பக்ராவுல 79வது வசனத்துல 2வது சூறாவுல 79வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வயலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம், தங்கள் கையினால் புத்தகத்தை எழுதி வைத்துக் கொண்டு சும்மா யக்கூலுன ஹாதா மின் இந்தில்லாஹ், இதுதான் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அப்ப என்ன வருது? இவங்கிட்ட வேதம் இல்ல, இவங்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பேரை யூஸ் பண்றாங்க. அல்லாஹ் கொடுத்த வேதம் இருக்குது, அல்லாஹ் கொடுத்த வேதத்தை மறைச்சுப்புட்டு அவர்கள் கையினால எழுதி கொண்டு என்ன செய்கிறார்கள், இதான் அல்லாஹ்வுடையது என்று சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம கூட இஞ்சில் எடுத்து அல்லாஹ் கொடுத்தான்னு நம்ம நம்புறோம். இஞ்சில்ல என்ன, குர்ஆன்ல எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் பேசுறாரோ அதே மாதிரி ஈசா நபியை பார்த்து பேசுறாரு இஞ்சில். குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பார்த்து பேசினா, இஞ்சில்ல அல்லாஹ் யாரை பார்த்து பேசியிருக்கானே, ஈசா நபியை பார்த்து பேசியிருக்கணும். ஈசா நபியை பார்த்து கர்த்தர் பேசுற மாதிரி ஒண்ணு கையில இருக்கான்னு உங்களை கேட்டு பாருங்க. இல்ல, என்ன இருக்குது? ஈசா நபியை பத்தி மத்தவங்க சொல்லக்கூடிய செய்தி தான் இருக்குது. அவங்க சொல்லக்கூடியது என்ன இருக்கும் கேட்டா, மத்தேயுவாகட்டும், மார்க்குவாகட்டும், யோவானாகட்டும், லூக்காவாகட்டும், அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், சுவிசேஷங்களாகட்டும், எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? அல்லாஹ் ஈசா நபிட்ட பேசுன மாதிரி இருக்காது. அவர் அங்க வந்தாரு, இவர் இங்க போனாரு, சாப்பிட்டாரு, அங்க விரட்டினாங்க, தூங்கினாரு, இப்படிதான் இருக்கும் விஷயம். ஈசா நபியை பத்தின சமாச்சாரங்கள் இருக்குமே தவிர ஈசா நபிட்ட அல்லாஹ் சொன்னது இருக்காது. இதான் அப்போ அவங்க கையினால் எழுதி கொண்டு என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைச்சு விட்டாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா கதருல்லாஹ 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம்
91வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை மதிக்கும் அளவுக்கு அவர்கள் மதிக்கவில்லை. இதுக்காகவுமா அன்ஸலல்லாஹு அலா பஷரின் மின் ஷைஇன், மனிதனுக்கு எந்த வேதத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்களே, அதுல அல்லாஹ் மதிக்கிறீங்க. குல் நபியை நீங்கள் கேளுங்கள், மன் அன்ஸலல் கிதாப் அல்லதி ஜாஅ பிஹி மூசா, மூசா கொண்டு வந்தாரே அந்த வேதத்தை இறக்கி வைத்தவன் யார் என்று கேளுங்கள். நூறாம் ஹுதன் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. தஜ்அலூனஹு கராத்தீஸ, அதை ஏடுகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். துபுதூனஹா, அதுல சிலவற்றை வெளியே காட்டுகிறீர்கள். ஒத்துகுவோன கசீரன், நிறைய விஷயத்தை இருட்டடிப்பு செய்து விடுகிறீர்கள், மறைத்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு நல்லா கேட்கிறான். ஏப்பா நீ ஒரு வேலை நிறுத்திக்கிறிய, மூசா நீ தந்தாம சொல்றிய, அதுல முக்காவாசியை மறைச்சு விட்டிய, காவாச்சியத்தனு வேணும்னு காட்டிக்கிட்டு இருக்கிற, அந்த நேரத்துல காவாச்சியன்னு இருக்கு. இப்ப என்ன ஒண்ணும் இருக்காது. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கையெழுத்து வந்துச்சு, எல்லாத்தையும் மாத்தியாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி குரான்ல இல்லாத, அந்த வேதத்துல இல்லாத வேதம் மாதிரியே காட்டுவாங்க என்று சூரத்துல் ஆல இம்ரான்ல 3வது சூறாவுல 78வது வசனத்துல சொல்றான், ஓ இன்ன மின்ஹும் லஃபரீகன் யல்ஊன அல்சினத்தஹும் பில் கிதாப் லிதஹ்ஸபூஹு மினல் கிதாப் வமா ஹுவ மினல் கிதாப். அவர்கள்ல ஒரு குரூப் இருக்காங்க, அவர்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டா, நாவை வேதத்தை படிக்கிற மாதிரி வளைச்சு திருப்பி படிப்பார்கள். அவன் வேதம் இல்ல, வேதத்தை ஓதுற மாதிரி டைப் என்ன செய்வார்கள், அவங்களுடைய சொந்த வார்த்தைய ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லி, அது வேதம் கிடையாது, இது பூமியின் ஐந்தில்லா, இதுதான் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்வார்கள். வேதத்துக்குன்னு ஒரு ராகம் இருக்கும்லங்க. இப்ப அது புரிஞ்சுக்கிறதா இருந்தா அந்த நாவூர் பாட்டை கூட உங்களுக்கு சொல்லலாம். ஒரு பாட்டு படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? உலக மக்கள் வாழ்வதற்கு வந்தது குரான், உண்மையான மார்க்கம் தன்னை தந்தது குரான். ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்களா என்று ஒரு பாட்டு படிப்பாரு. இந்த பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அரபியில ஓதுவாங்க குரான் மாதிரி, அது குரான் கிடையாது. நான் ஓதுறான்னு இந்த புரிதான ஒரு பைத்த ஒரு மறுசெலவின பார்த்த இந்த கிராத் ஓதுவாங்கல்ல குரான, அந்த மாதிரி ஓதிப்புட்டு குரான் சொன்னான். இவனே இப்ப செஞ்சாங்க என்ன பண்ணிப்பான். இந்த சமுதாயத்துல பிறந்து நான் நினைப்பாத குரானை பத்தி சிறப்பா பாட்டு படிக்கிறாரு, குரானுக்கு முந்தி வாசிக்கிறாருல, அது எந்த சூறாவிலும் உள்ளது இல்லை. அதுல என்னமோ ஒரு அரபி கவிஞர் கவிதை, இந்த கவிதையை நீ படிச்சா பரவாயில்ல, கவிதை என்ன மாதிரி இருந்தாலும் படிப்பாரு முந்தி கொடுத்துட்டு ஓதுவாரு. இந்த பாட்டுக்கு முன்னாடி இந்த உலக மக்கள் வாழ்வதற்கு வந்தது குரான்ங்கிற பாட்டுக்கு முன்னாடி கிராத் மாதிரி ஒண்ணு வரும் அரபில். அந்த தொகையில ஓதுவாங்க குரான் ஊதுனா, உங்களுக்கு குரானுக்கு ஒரு ராகம் இருக்குல்ல, அந்த ராகம் மாதிரி ஓதுவாங்க. என்னடா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா என்னடா குரான்ங்கிறாங்கன்னு சொல்லி ஏறுதுன்னு சரி பண்ண, கடைசியில் அது ஒரு பாட்டு, குரான் இல்ல. இதை படிச்சு பத்தி இது குரான் இறைவன்ட்டு ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த காலம் செஞ்சிருக்காங்க. அந்த யூதர்கள் அப்படியே காப்பி, அவன் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி காப்பி அடிச்சு. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், வேதம் இல்லாத ஒன்றை வேத மாதிரி தயாரித்துக்கிட்டு இப்படி ஏமாத்தி இருக்கிறாங்க அந்த காலத்துல. அதனால நீங்க முன்னர் அருளப்பட்டதை நம்புறேன்னு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டுலாம் தெரிய வேண்டியது இல்லை. முன்னர் அருளப்பட்டது நான் நம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு உங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்க ஆரம்பிக்காதீங்க. முன்னர் அருளப்பட்ட வேதம் உலகத்துல எவனும் பாதுகாத்து வச்சிருக்கவே இல்லை. பாதுகாக்கப்பட்ட வேதம் குரான் மட்டும்தான். குரானை தவிர வேற எந்த வேதமும் உலகத்துல பாதுகாக்கப்பட்ட இருக்கல. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி எந்த வடிவத்தில் அருளப்பட்டதோ அதே வடிவத்துல இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே வேதம் திருக்குரான் மட்டும்தான். அவர்கள் என்னென்ன மற்றவர்கள் வேதங்களை மாத்தினாங்க, தீர்த்துனாங்க. ஒரு எடிஷனுக்கும் அடுத்த எடிஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன, 90 போட்டது எப்படி இருக்கு, 80 போட்டது எப்படி இருக்குது, இந்த குரூப் போட்ட குரான் வேதம் எப்படி இருக்கு, அந்த குரூப் போட்ட வேதம் எப்படி இருக்குங்கிறதா விளைவிக்கிறதா இருந்தா இதுதான் பைபிள்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கணும். அதை எடுத்துக்கிறங்க, அதை படிச்சு பாருங்க என்னென்ன பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எடிஷன்ல என்ன நம்ம அக்குவேர் ஆணிவர விழா மாதிரியே எழுதிக்கிறோம். அவர்கள் பைபிள்ங்கிற பேர்ல இது 90ல உள்ள பைபிள் தான் இருக்கு பாருங்க. 80 பைபிள் இருக்கு, 1900 உள்ள பைபிள் இப்படி இருக்குது, அது பெந்தகோஸ்து பைபிள் இப்படி இருக்குது, புரோட்டஸ்டன்ட் பைபிள் இப்படி இருக்குது என்று ஒரு குரூப்புக்கு ஒரு பைபிள், ஒரு அர்த்தத்துக்கு ஒரு பைபிள், ஒரு லாங்குவேஜுக்கு ஒரு பைபிள் என்று காத்து தந்த மாதிரி மாத்திக்கிட்டு இருந்ததையெல்லாம் அதுல நம்ம விழாவாரியா வளைக்கி இருக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிறோங்க. ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை குரூப்பா பிரிஞ்சு போயிட்டோம். முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடாது பிரிஞ்சிருக்கோம்ல. குரானுக்கு ஒண்ணு தானே. அப்ப எத்தனை பொறுப்பா நீங்க பிரிஞ்சாலும் எல்லாருக்கும் குரான் என்ன ஒண்ணுதான். சுன்ன ஜமாத்தா அங்க குரான் ஒண்ணு, சாபியா உன் குரானை கொண்டு வா அதேதான். நீ என்னப்பா அனபியா உன் குரானை கொண்டு வா அவையா, நீ என்னப்பா வஹாபியா கொண்டா உன் குரானை நந்தாதுவா, நீ பாகிஸ்தான் கொண்ட உன் குரானை நந்தாதிதான், நீ அமெரிக்க முஸ்லீம் உன் குரான் அதேதான். உலகத்துல எங்க உள்ள எந்த குரூப்ல எங்க உள்ள முஸ்லீமா இருந்தாங்க சரி, அவன் குரான் உனக்கு அவனை காட்டுவான்.
அந்த நாட்டு ஸ்டைல் படி எழுத்துக்கிற வேணா ஒரு மாதிரியே எழுதிருப்பாங்களே தவிர ஒரு நாட்டுடைய ஆட்சி எழுத்து இருக்கும்ல, அதுல வந்து பாகிஸ்தானுடைய எடிஷனுக்கு சவுதி எடிஷனுக்கு அந்த எழுத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த எழுத்துடைய ஸ்டைல்ல. ஆனா வாசிக்கிறது ஒரே வார்த்தை இருக்கும். அவர்கள் அதை அப்படித்தான் வாசிப்பாங்க, இவர்கள் இதை இப்படித்தான் வாசிப்பாங்க. அதனால வந்து 14 நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதும் யாரிடத்து எந்த மாற்றம் இல்லாம இருக்குது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய அற்புதம் இது, ரொம்ப பெரிய அதிசயம். அந்த மாதிரி வந்து இதை குரானை பொறுத்த வரைக்கும் தான் பாதுகாத்து இருக்கிறான் என்று நீங்க நம்பணும். சூரத்துல் ஹிஜ்ர்ல, அதாவது 15வது சூறாவுல 9வது வசனத்துல எல்லாம் சொல்லுகிறான், இந்த அறிவுரையை, இந்த போதனையை நாம் தான் இறக்கிறோம், நாமே பாதுகாப்போம். உண்மையில் அவன் தான் பாதுகாத்திருக்கான். இந்த சமுதாயம் வந்து எழுத படிக்க தெரியாது அந்த சமுதாயத்தை கையில கொடுத்து எப்படி எல்லாம் பாதுகாத்தான் பத்தியில. எழுத படிக்க தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தோன்னு வைங்க, பாதுகாத்திருக்க முடியாது. எழுத படிக்க தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தா ஒழுங்கா பாதுகாக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாதவன் மனப்பாடம் பண்ணி பாதுகாத்து வைப்பான். எழுத படிக்க தெரியாதவன் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்குவான். எழுத படிக்க தெரிஞ்சவன் அவன் கை சேர்க்கனா கை மிஸ்டேக் கூட சேர்த்து விடுவான். அதனால அல்ல அந்த உம்மத்துகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்களை மனப்பாட திருப்தியை கொடுத்து அப்படி இதயத்திலையும் பாதுகாக்க வச்சு எழுத்துலையும் ரெக்கார்டு பண்ண வச்சு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து சுப்ஹானல்லாஹ் அதை வந்து ரொம்ப அழகா பாதுகாத்திருக்கான். அது ஒண்ணு. அதே மாதிரி சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல சொல்றான், சும்மா இன்ன அலைனா பயானா, சூரத்துல் கியாமாவுல 75வது சூறாவுல 19வது வசனத்துல சொல்றான், கரையானாரும் 10 குரானா, நாம் உமக்கு ஓதும் பொழுது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ. அதை வந்து பாதுகாக்க நம்ம வேலை. நீ போட்டுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் வந்த உடனே உறுப்புல ஆரம்பிப்பாங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பாரா ஊல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவர் மந்திர கூடாது, அந்த வரலாம் செய்யாது. அவர் வாட்டுக்கு போதும் நிமர்ச்சி மாதிரி அதை பாதுகாக்க நம்ம வேலை. நீ மனிதர்கள் மற்றவர்கள் மனப்பாடம் பண்ற மாதிரி என்ன செய்ய வேண்டியது இல்லை, உறுப்போட தேவையில்லை. உன் இதயத்துல பதிய வைக்கிறது இருக்குது நம்ம வேலை என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படி அவங்க இதயத்திலே பதிய வச்சு பாதுகாத்தான். அது அப்படியே வந்து டேப் ரெக்கார்டு மாதிரி, டேப் ரெக்கார்டு உருப்போடுமா? நம்ம பேசுறத வந்து மனிதன் மனப்பாடம் பண்ணுவதற்கு உருப்போடுவான். ஒரு கேசட்டு உருப்போடுமா? நீங்க அமைக்க விட்டு உட்காந்துக்கணும், அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். வழங்குதா? திருப்பி திருப்பி சொல்லி ஒரு 10 தடவை ஓட விட்டுற மாதிரி ரெக்கார்டு பண்றது இல்லை. மனுஷன் இதயத்துல ரெக்கார்டு பண்றதுக்கு 10 தடவை ஓட விடணும். திருப்பி திருப்பி அதை கொதிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். நான் சொன்ன 1 மணி நேரத்துக்கு போயிட்டு உங்களுக்கு ரெக்கார்டு அப்படி மனப்பாடம் பண்ணி சொல்ல இயலுமா? அந்த கேசட் ரெக்கார்டு பண்ணி போடும்போல அதான் இறை தூதர் அப்படி அனுப்பிடுவான். இல்ல முகமது அர்த்தத்தை எப்படி அனுப்புனா, நீ பாட்டு கேளு, அவர் இதயத்துல போட்டு உங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்க பாட்டு கேசட்ல ரெக்கார்டு ஆகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து குரானை வந்து பாதுகாத்துருக்குன்னா, அதுல வந்து எப்படி நீங்க நம்பணும்? வேதத்தை, பல வேதங்களை எல்லா நபிமார்களுக்கும் வேதம் கொடுத்தான் என்று நம்ப வேண்டும். 10. 2வது, இந்த வேதங்களை கொடுத்ததை மாற்றிவிட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிறத நம்ப வேண்டும். 3வது, குரான் மட்டும் மாற்றப்படலை என்று நீங்க நம்ப வேண்டும். குரான் மட்டும் என்ன செய்யல, அதை மாற்றிவிட்டாங்க நம்பணும். குரான் மட்டும் மாற்றப்படவே இல்லை, எந்த ஒன்றும் சேர்க்கப்படலை. இந்த காலகட்டத்திலையும் குரானில் இல்லாத ஒன்று குரானில் என்ன செய்யப்படல, சேர்க்கப்படவே இல்லை என்பதையும் நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இது வந்து வேதத்தை நம்புகிற ஒரு முறை. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமா சில செய்திகளை கூடுதலா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா, குரானை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு என்பதுல சில குழப்பவாதிகள் மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாங்க. நம்மள எப்படி வழங்கி இருக்கிறோம், குரானை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவர்கள் வந்து அதை ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டினவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்துல மனப்பாடம் ஆகிக்கணும். மனப்பாடம் ஆன பிறகு அதை வந்து சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவர்கள் திருப்பி மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க. யாருக்கு எழுத தெரியுமோ அவர்கள் வந்து எழுதி கொள்வார்கள் என்று நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம், வாங்கி வச்சிருக்கிறோம். சில பேர் பெரிய அறிவாளிகள் நினைச்சுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. குரான் வந்து அது மொத்தம் ஒரு புஸ்தகம் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஜிப்ரீல் வந்து நின்றுட்டாரு, ஒரு புஸ்தகம் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரே டைம்ல தான் கொடுக்கப்பட்டுச்சு குரானு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. மாடலா திங்க் பண்றாங்களோ, ஒரே டயத்துல கொடுத்தாச்சு. எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு நேரத்துல ஒண்ணு இறந்துச்சுப்பா, பின் வரலாறுலாம் தெரியணும், அப்பதான் எந்த கருத்து சொல்லுதுன்னு வழங்க முடியும், அதுதான் ஹதீஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மறுப்பு கொடுத்துருக்காங்க. ஓ அப்படி வருமோ, மொத்தமா இறங்கி செஞ்சோம்னா பின்னணி எல்லாம் தேவைப்படாதுல்ல, ஒரே நேரத்துல கொடுத்தாச்சுன்னு பின்னணி தேவையில்லை அப்படிங்கிறதுக்கா எந்த சுயமாக ஒரு கண்டுபிடிச்சது. ஒரே நேரத்துல இறங்கணுச்சுமாங்க சில பேர். சில பேர் வந்து எழுத்து வடிவத்துல கொண்டாந்து கொடுத்தாங்க, ஒரே நேரத்துல இறங்கல, ஆனா ஓஜெல்லாம் காட்டல. ஒவ்வொரு தடவை ஜிப்ரீல் வந்து பேப்பர் கொடுத்துட்டு போயிடுவார், இந்த அன்னைக்கு வச்சுக்க, நாளைக்கு வச்சுக்கணும், எப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால குரான் எப்படி இறங்குனது என்பதை குரானிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குரான் எப்படி இறங்குனதுங்கிறத ஆளாளுக்கு சொல்ற கற்பனைகளை தூக்கி எறிஞ்சிட்டு
குர்ஆன் இவர்கள் சொந்தமா இருந்தா அருளப்பட்டுச்சா? அதை வந்து பாருங்க குர்ஆன் என்ன சொல்லுன்னு பாருங்க. குர்ஆன் என்ன சொல்லுன்னு கேட்டா, ஒ குர்ஆனன், குர்ஆன்ல அப்படியே ஆரம்பிக்குது. ஒ குர்ஆனன் ஃபரக்னாஹு லித்தக்ராஹு அலன் நாஸி அலா முக்ஸின் வ நஸல்னாஹு தன்ஸீலா. சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் அப்படிங்கிற சூறாவுல 17வது சூறாவுல 106வது வசனம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? குர்ஆனன் பரக்னாஹு, குர்ஆனை பிரித்து பிரித்து தந்தோம். பரக்கனா பிரிக்கிறது, ஒன்னாத்து மொத்தமா தரலன்னு அர்த்தம். பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா அல்லாஹ் சொல்லும் போது நீர்றாங்க பாருங்க. தெளிவா அல்லாஹ் சொல்றத கூட விளங்காம குர்ஆனை பத்தி அறிவு கிடையாது. ஏதோ தொழில்நுட்ப சொல்றாங்க. குர்ஆன் போதுமை, குர்ஆனை பத்தி அறிவு இருக்காது. அப்போ குர்ஆனன் பரக்னாஹு, குர்ஆனை பிரித்து பிரித்து உமக்கு தந்திருக்கும். எதற்காக தெரியுமா? லித்தக்ராஹு அலன் நாஸி அலா முக்ஸி, மக்களுக்கு கால அவகாசம் கொடுத்து ஓதி காட்டுவதற்காக. ஒரே நேரத்துல மொத்தத்தையும் கொண்டு போட்டான, இன்னைக்கு 10, நாளைக்கு 20, நாளைக்கு கழிச்சு ஒரு 5, அதுக்கு அடுத்து 15 என்று ஒவ்வொரு திட்டம் அவர்களுக்கு ஓதி காட்டுவதற்காக மக்களுக்கு கால அவகாசம் கொடுத்து கொஞ்சம் காலம் விட்டு ஓதி காட்டுவதற்காக வேண்டி பிரித்து அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி மொத்தமா சொல்றாங்க. அது பொய்யுங்கிறான் 17:106. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூரா 32வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வகால அல்லதீன கஃபரு லௌலா நுஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா, இவருக்கு குர்ஆன் மொத்தமா இறங்க கூடாதா என்று காபிர்கள் கேட்கிறார்கள். கேட்கிறார்கள் அர்த்தம், இறங்கலன்னு அர்த்தம். அதாவது மொத்தமா குர்ஆன் எனக்கு வருதுன்னு சொல்றாரு. போய் சொன்ன உடனே இன்னைக்கு 3 சொல்றாரு, நாளைக்கு 10 சொல்றாரு, அடுத்த நாளைக்கு 25 சொல்றாரு, இன்னைக்கு இந்த சூறா சொல்ற, நாளைக்கு என்னண்டாரு ஒரே கவனியான அவன் கேட்கறாங்க. காதல் ரீன கபரு, காபீர்கள் காபீர்கள் இந்த குர்ஆன் மொத்தமா இறங்குறீங்களான அது காபீரம் அல்லாஹ் துரிகாத்தான். அப்படி குர்ஆன் காபீர்கள் கேட்கிறார்கள். என்ன சொல்றாரு? லௌலா நுஸில அலைஹில் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா, ஒரே மொத்தமாக இவருக்கு குர்ஆன் அருளப்படக்கூடாதா என்று கேட்கிறார்கள். கதாலிக்க, அப்படித்தான் அருளப்படாது, அருளப்படமா. அப்போதே நல்லா சொல்றான், அப்படியே அருள மாட்டேன். எதுக்கு அருள மாட்டேன்னு கேட்டா, லீனு தப்தித பிஹி புஆதக, அதன் மூலம் உன்னுடைய இதயத்தை பலப்படுத்துவதற்கா. எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கணும்னு கேட்டா, பலப்படுத்துறதுக்காக வேண்டிதான். இப்போ உங்களுக்கு வந்து ஈமானுடைய கிளை இருக்குது. ஈமானுடைய கிளை காலையில சூப்புல இருந்து உட்கார வச்சு வெளியே போகணும், அடைச்சு விட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு ஈமானின் கிளை அடிச்சோம்னா இதுல பதியுமா? 24 மணி நேரத்துக்கு வெளியில ஓடுறது இல்ல. ஈமானின் கிளை நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். என்ன மேட்ச் உள்ளத்துல பதியுமா? பதியணும்னா என்ன செய்வோம்? இன்னைக்கு 1 மணி நேரம் அனுப்பி விட்டுருணும், நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க வரணும், அப்பதான் பதியும். பதிய வைக்கிறது அல்லாத இந்த பதிகிறதுக்கே டெக்னிக் சொல்றான். எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சேன்னு கேட்டா, அல்ல அப்படி எப்படி சொல்றான்? இது தப்பித்த பிஹி புஆதக, உன்னுடைய இதயத்தை அதன் மூலம் பலப்படுத்துவதற்காக கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பியிருக்கிற, சிறிதாக இறக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவன் சொல்ல பொய்ன்னு விளங்கிடுச்சு. அதே மாதிரி தாஹாவுல 20வது சூறாவுல 114வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுல் மலிக்குல் ஹக், மெய்யான ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்கார இறைவன் உயர்ந்தவனாக இருக்கிறார். வலா தாஜல் பில் குர்ஆனி, குர்ஆனுக்கு அவசரப்பட்டு விடாதே. மின் கபலி அன் யுக்லா இலைக்க வஹீஹு, வஹி ஓரி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டு விடாதே. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், ஒரு வாரம் ஜிப்ரீல் அவசரப்படாது, மெதுவா வரும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமா அருளப்பட்டதுனால அப்படி சொல்லி காட்டுறான். மனப்பாடம் பண்ண பாக்குறாங்க, அவசரப்படாத அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்றான், புஷ்பாவை கொடுத்து சொல்றாங்களே சூரத்துல அன்னாமல 6வது சூறாவுல 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலவு நஸ்ஸல்னா அலைக்க கிதாபன் ஃபீ கிர்தாஸின், இவர்களுக்கு உமக்கு ஒரு வேதத்தை ஏற்றி எழுதி நாம் தந்திருந்தோமையானால், ஏற்ற எழுதி தரலன்னு அர்த்தம், ஏற்றி எழுதி நம்ம தந்து இருந்தோமையானால் லமசூபி ஐதீஹிம், அதையும் தங்கள் கரச்சால் தீண்டி இருப்பார்கள். அதாவது அதையும் சொல்லியிருப்பான், ஏற்றுல எழுதி தந்தாலும் விமர்சனம் தான் செய்வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். நாம் ஏற்றில எழுதி தந்திருப்போமே ஆனால் என்று கேட்பதில் இருந்து என்ன விளங்குது? ஏற்றில் எழுதி தரப்படலன்னு விளங்குது. ஏற்றில எழுதி தந்து இருந்தா இப்படி சொல்ல முடியாது. ஏற்றில எழுதி உனக்கு தந்திருப்போமே ஆனால் அதையும் இவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க, அதனால ஏற்றில எழுதி தர முடியாது, இப்போ வர்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அண்ணாமல அதாவது 6வது சூறாவுல வந்து 7வது இதுல சொல்லி காட்டுவான்.
அது போக எழுதி கொண்டு வைங்க. எழுதி கொடுத்தா அதை வாசிக்க தெரியணும். எனக்கு எழுதி தர எழுதி கொண்டாந்து வந்துட்டாங்கன்னா எனக்கு படிக்க தெரியணும். இது நான் உங்கள்கிட்ட படிப்பீங்களா? நீங்க இப்படி தந்தா படிப்பீங்களா? இல்ல, படிக்க மாட்டிய. படிக்க தெரியாத கொடுத்து யார்கிட்ட போய் படிச்சு கேட்டுங்களேன், உங்களுக்கு கவுத்து விட வச்சா ஒன்னோட ஒன்று வாசி விட்டுருவாங்க. அப்படி தர முடியாது. வளர்ந்துதோ உங்களுக்கு ஆர்வம் இருந்தா தான் கரெக்டா படிப்பான். ஊரை எழுதியா இருக்கும் போது கொண்டு அவர்கிட்ட போய் படிச்சு காட்டுறது என்ன செய்வான்? ஒண்ணு கிடக்க ஒண்ணு அவன் படிச்சு காட்டுவான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது எழுத யாருக்கு அருளப்படுதோ அவருக்கு படிக்க தெரிஞ்சாதான் எழுத்து வடிவில் கொடுக்க முடியும். முகமது சல்லல்லாஹு எழுத தெரியுமா? தெரியாது. நல்ல அழகாச்சுரும் பெரிய விஷயம். வேணும்னு பெரிய விஷயம் இல்ல. எழுத தெரிஞ்சுக்கிறது பெரிய காரியமா? இன்னைக்கு கூட இத்தனை 65 வயசு காலங்கட்டெல்லாம் இப்ப எழுத ஆரம்பிச்சிருச்சு. எழுத்தறிவு உண்டு, பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அல்ல நினைச்ச ஒரு செகண்ட்ல செஞ்சிருக்கலாம். இதை வேணும்னு அல்ல செய்யல, எழுத்து செய்யல. எழுத தெரிஞ்சிருந்தா இவர் தான் எழுதிக்கிட்டாரு, படிச்சாரு சொன்னா இவர் சொந்த இவங்க சொல்றான்னு சொல்லிவிடுவாங்களாம். படிக்க தெரியாத ஆள் மூலமாக இந்த தத்துவம் வரும்பொழுதுதான் இந்த படிக்க தெரியல ஆளுக்கு எழுத தெரியல. ஒரு அற்புதமான தேதிய 20ஆம் நூற்றாண்டுல கூட செய்யலாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு நம்புறதா இருந்தா படிக்காம இருக்கிறதா அவருக்கு சிறப்பு. அல்ல என்ன சொல்றான்னு பாருங்க. ஒமா குந்த தத்துரு மின் கபிலிஹி மின் கிதாப். இதற்கு முன்னர் எந்த ஒரு புத்தகத்தையும் நீர் வாசித்ததில்லை. அல்ல சொல்றான், எந்த ஒரு எழுத்தையும் நீர் வாசித்ததில்லை. இந்த குர்ஆன் அருளப்படுறதுக்கு முந்தி எந்த ஒரு எழுத்தையும் நீர் வாசித்ததில்லை. இது கடந்த காலத்துல. அப்புறம் அல்ல சொல்றான், அதுலயே வலா தபுத்துஹு பியமீனிக, இனியும் உனது கையினால் எழுத மாட்டீர். இனியும் எழுத. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. இதற்கு முன்னரும் நீ வாசித்தது இல்லை. வலா தகுத்துஹு பியமீனிக, உன்னுடைய கையினால் இனிமேலும் எழுத மாட்டீர். நேற்றும் எழுதவில்லை, நாளைக்கும் எழுத மாட்டீர். ஏன் இப்படி நான் செஞ்சிருக்கிறேன் கேட்டா, இதன் லர்தாபல் முபத்திலோன், அப்படி உமக்கு எழுத வாசிக்க தெரிந்திருந்தால் இந்த வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய வேலை நம்பியிருக்க மாட்டார்கள். உன்னை மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தந்தது காரணமே எழுத படிக்க தெரியாதவரிடமிருந்து இது வரும்பொழுதும் இவ்வளவு இலக்கியமா இருக்கு. ஆனா இவருக்கு படிக்க தெரியாத. உதாரணம், அங்க ஒரு பெரிய கவிஞர் ஒரு கண்ணதாசன் இருக்காரு. அவர் சுத்தமா அற்புதமான நடையில இலக்கியமா கவிதை வாசிக்கிறாரு. நீங்க மூக்குல வரல வச்சு பாத்தீங்களா? பார்க்க மாட்டீங்க. அவன் மூட்டுக்கு தெரியல, அவன் வர்றான். அவன் அடிக்கிறான். அப்போ நீங்க எதிர்பார்க்காத கண்ணதாசனுக்கு மாதிரி கம்பராமாயணத்துல உள்ள மாதிரி அடிக்கிறாங்க. நீங்க என்னடா இது, எங்கடா படிச்சான்? கைநாட்டு பேர் வழியா கண்டு போடு போனானே, தரப்பமா இல்லையா? அப்ப முழுமை தென்னாச்சத்தை எல்லாம் எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டா, குடுக்குற குரான் ரொம்ப ஹை ஸ்டைல்ல உள்ள இலக்கியம், ரொம்ப உயர்தரமான இலக்கியம். இவருக்கு வாசிக்க தெரியாது. வாசிக்க தெரியாத ஒரு ஆள்கிட்ட இருந்து உயர்தரமான இலக்கியம் வரும்பொழுது இவருடைய சொந்த கற்பனை இல்லை என்று நம்புறதுக்காக வேண்டிதான் உன்னைய முந்தியும் எழுதாம உன்னை ஆக்கிவிட்டேன், பிந்தையும் எழுதாம ஆக்கிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்கபூத் 29வது சூறாவுல 48வது வசனத்துல சொல்லுகிறான். நேத்தும் நீ படிச்சதில்லை, நாளைக்கும் படிக்க மாட்டீர். முகமது சல்லல்லாஹு இந்த குர்ஆன் அந்த மாதிரிலாம் வரல. எப்படி மொத்தமாவும் வரல, பேப்பர்ல எழுதியும் வரல, எழுத மாத்திக்கவும் தெரியாது. எப்படிதான் வரு? அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ். ஜிப்ரீல் இருக்கார, மன்கான் அது ஒல்லி ஜிப்ரீல இன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ். இந்த வேதத்தை ஜிப்ரீல் உன்னுடைய கல்பிலே இறக்கினார். எதுல இறக்கினாரு? ஜிப்ரீல் கையில தந்தார்னு சொல்லல. பேப்பரை கொடுத்தா எப்படி சொல்லியிருக்கானே, இதை ஜிப்ரீல் உன்னுடைய கையில கொண்டு வந்து தந்தார்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஜிப்ரீல் இவருடைய கல்பில இறக்கினார் அப்படின்னு சொல்லி சூரத்துல் பக்ராவுல 97வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப வேதத்தை நம்புறதுல குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருட காலங்கள்ல தேவைக்கு தகுந்தவாறு, காலத்துக்கு தகுந்தவாறு, பிரச்சனைக்கு தகுந்தவாறு குறைந்த அளவுலையும் அதிக அளவுலையும் 10 வசனமாக, ஒரு நாளுக்கு 40 வசனமாக, ஒரு நாளைக்கு 25 வசனமாக, ஒரு நாளுக்கு 2 வசனமாக, இன்றைய நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தவாறெல்லாம் இந்த மாதிரியான முறையில தான் குர்ஆன் அருளப்பட்டுச்சே தவிர ஒரே நேரத்துல மொத்தமாக அருளப்படவே இல்லை. சரி, எப்படி இது அருளப்படுது அப்படின்னு சொன்னா, அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. ஜிப்ரீல் சொன்னார எப்படின்னு கேட்டா, இது புகாரியில 2வது ஹதீஸ் எடுத்தோடனே வரும். புகாரியில 2வது ஹதீஸ் பாருங்க. அந்த 2வது ஹதீஸ்ல ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? கைஃப யதீகல் வஹ்யு, அல்லாஹ்வுடைய தூதரே வஹீங்கிறது உங்களுக்கு எப்படி வருது? ஏன்னு கேட்டா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு பெரிய சபையெல்லாம் இருக்கும். சபையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. திடீர்னு எனக்கு வந்துச்சுமாங்க, எனக்கு இந்த வசனம் வந்திருக்குமாங்க, யாருக்கும் தெரியாத முறையில உங்களுக்கு வருது. எல்லாரும் இருக்கிறாங்க சபையில, ஒருவருக்கும் தெரிய மாட்டேங்குது.
அதனால கேட்கறேன், எப்படி வருது உங்களுக்கு? நாங்களாம் உட்காந்து எங்கேயும் வழங்க மாட்டேங்குது, உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனாரு, இதுல என்ன என்ன மாதிரி வருது அது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 2 வகையில வரும். என்ன 2 வகைன்னு கேட்டா, அந்த வானரம் மனித வடிவத்தில் இடத்துல வருவா. வானவர் நினைச்சு வரணும். அஹ்யானன் எத்தமத்தருளியல் மலக்கு ரஜுலன். வானவர் வந்து மனிதராக எனக்கு காட்சி தந்து போய் கல்லி முனி என்னிடத்துல பேசுவார். பேசும் பொழுது கூல் அவர் கூறுவதை நான் மகளம் செய்து கொள்வேன். இது ஒரு முறை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எந்த மாதிரி வந்து மனுஷனா வந்து மனிதன் மாதிரி வர்றது யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துடக்கூடாது, அவருடைய நேச்சுரல் பயந்துறாங்க, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அதுக்காக வேண்டி எல்லாம் வந்து மனித வடிவத்தில் அனுப்பி விட்டு அவரே சொல்லுவார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். இது காதுல விழுவும், மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இது இந்த முறையில ஒண்ணு வரும். இது ரொம்ப லேஸ் மனப்பாடம் பண்றது. இன்னொரு முறையிலே வரும். எப்படி வரும்னு கேட்டா, அதாவது மணியோசையை போல வரும். பையன் என்ன செய்யும்? மணியோசையை போல வரும். ஜிப்ரீல் வரமாட்டாரு, நல்லா கவனிக்கணும். மணியோசையை போல வரும். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது மனிதனுடைய பாஷையில வராம வேற லாங்குவேஜா வருது. தண்ணியை பார்த்திருக்கீங்களா? இப்ப உள்ள தண்ணி இல்ல, பழைய காலத்து தண்ணி டொக்கு 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 அடிப்பாங்க. இப்பதான் அந்த மாதிரிலாம் இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணிட்டானுவோ. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, சந்தி அடிக்கிறதுக்கு போனோம்னா உட்கார வச்சுக்கிட்டு உடனே அடிச்சா ஏன்னு அர்த்தம், அப்படி டொக்கு டொக்குன்னு அடிச்சா 3 இப்படின்னு அர்த்தம், டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சா 4 சீன் அர்த்தம், அப்படி கணக்கு வச்சிருப்பானுவோம். ஒரு இது அடிக்க ஒரு வார்த்தை அடிக்கணும், ஒரு 15 ரூபா அடிக்கணும். ஒரு வார்த்தையை கடவுள்னு அடிக்கிறாருல, கானாவுக்கு டானாவுக்கு ஊனாவுக்கு 4 எழுத்து அடிக்கிறது 20 ரூபா அடிக்கணும். அப்ப அங்கிட்டு உள்ளவனுக்கு அந்த சத்தம் போகும், யாருக்கு போகும், எல்லாம் வளர்ந்தும். அப்ப தந்தைக்குன்னு ஒரு பாசம் இருக்குது. நம்ம கேட்டா என்ன வழங்க டொக்கு டொக்குன்னு தான் பேசும். அவனுக்கு வழங்க இதைத்தான் சொல்றான், உட்காந்து எழுதிடுவானுவோம். அப்ப வந்து வேற ஒரு சங்கேத மொழியில வர்றத அது தெரிஞ்சவங்க அறிஞ்சு கொள்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி வரும் கேட்டா, வாசி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாதிரி வரும், மணி யோசை மாதிரி வரும். இந்த ஓசைக்கு இதை அரசம்னு கிரகிக்கிறதுக்குள்ள அந்த ஐசியை வந்து அல்ல உள்ள வச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு வந்து உள்ளக என்ன செய்யறான், உள்ளக அதை வந்து மாற்றி தரக்கூடியது, அந்த மொழியை வேற மொழியில மாற்றி தரக்கூடியதுல அதை வந்து அந்த வீட்டை வந்து நல்லா உள்ள வச்சுக்கிறதுனால அது வந்து எப்படி மாற்றி கணத்து பாத்தையே மாத்தியும். இப்படி 2 விதமாக எனக்கு வகை வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மணியோசையில வரும்போதுதான் வியர்த்து விறுவிறுத்து கிரகிக்க கஷ்டமா இருக்கும். நமக்கு புரியுற பாஷையில சொல்லும் போது கிரகிச்சிருவோம். தந்தி பாஷையில உள்ளவனுக்கு வந்து மாதிரி ஏற்படும். நீங்க நம்ம பேசுறது கேட்கறோட கந்தில உட்காந்துருக்கானே, அப்ப போய் ஒரு காடு தாங்க கோவப்பட்டுவாங்க. ஏடா உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கான், ஒரு டொக்க விட்டுட்டானே அர்த்தம் மாறி போயிடும். அதனால டொக்கூட போட்டு வரும்லங்க, ஒண்ணு விட்டானே அர்த்தம் மாறி போயிடும். நாங்களாம் தபால் போய் கேட்போம் தந்தி அடிச்சிட்டு இருக்கும் போது, ஒரு போய் தீ மூஞ்சி கொண்டு கத்தக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அது ஒண்ணு கவனிச்சிருந்தா தான் புரியும். அப்ப தந்தி வடிவத்தில் அந்த மாதிரியான முறையில வரும்பொழுது கஷ்டமா இருக்கும். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது புரிஞ்சுக்கிற உதாரணம். இப்படித்தான் வருது யோசிக்கிற கூடாது. அதாவது மனிதன் இந்த பாஷையை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மாதிரி வரும், மணியோசை மாதிரி வரும். அந்த மணியோசைக்கு இது அர்த்தம்ங்கிறது அந்த இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை எல்லாம் அவங்களுக்கு அமைச்சு வச்சிருக்கான். அதான் விஷயம். இது புகாரில 2வது ஹதீஸ் நீங்க பாத்துக்கிறோம். இன்னும் பல இடங்கள் எல்லாம் இருக்குது. எந்த விஷயம்? அப்ப குர்ஆன்ல வந்து இந்த முறையில ஜிப்ரீல் மூலமாகவும் மணியோசை அடிப்படையிலையும் சிறிது சிறிதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் அருளப்பட்டது இக்ராங்கிறது. நீங்க வந்து சூரத்துல் அலக்ங்கிறோம்ல, அதுதான் கிராவுல இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு தங்கி இருக்கும்போது அதுவும் வந்து புகாரில முதல்ல எடுத்தோடனே ஒரு கைஃபக்கான பதுவுல் வடி வஹி எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது என்ற அந்த பாடத்திலேயே இக்ரா சூரா இறங்குனதுடைய வரலாறு நீங்க எடுத்தீங்கன்னா பாத்துக்கலாம். முதல் 2-3 ஹதீஸுக்குள்ளே அது வந்துடும். அந்த மாதிரியாக முதல்ல வந்தது இக்ரா சூராங்கிறது விளங்கிக்கிறணும். கடைசியா வந்தது ஒத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்படுவீர்களே அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பது கடைசியா அல்யோம் அக்மல் பெக்கும்ங்கிறது சட்ட ரீதியா வந்த கடைசி. அதுக்கு கடைசியா வந்து அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கிறது உத்தாய் போய்க்கிறான் அல்ல. இப்படி இந்த குர்ஆனை வந்து இப்படி வந்துச்சுன்னு நம்பணும். இவ்வளவு போதும் நம்புறதுல, இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒரு கிளை. அடுத்து என்ன நிலைப்படிக்க வேண்டியிருக்கு? வேதத்தை நம்புறதோட தூதர்களை நம்பணும், அல்லாஹ்வை நம்பணும், மலக்குகளை நம்பணும். வேதத்துக்கு சொன்னோம்ல, இன்னும் நிறைய வேதம் அல்லாஹ் கொடுத்துருக்கான் நம்பணும். அது எல்லா நபிமார்களுக்கு வேதம் கொடுத்தா நம்பணும். மாத்திக்கிட்டாங்க என்ன நம்பணும், குர்ஆன் மாத்தப்படல நம்பணும். அப்படிங்கிற அடிப்படையில குர்ஆன் மனுஷருக்கு வழிகாட்டி எல்லாம் வழிகாட்டுவதற்கு தந்திருக்கிறான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா தூதர்கள்.
நாலாவது என்னது? தூதர்கள் ஆமந்து பில்லாஹி ஓ மலாயிகத்திஹி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி. தூதர்களை நம்ப வேண்டும். இந்த தூதர்களை நம்புறதுல கொஞ்சம் கூடுதலான விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய. தூதர்களை மதிக்காத ஒரு கூட்டம் எல்லாம் உண்டாகிட்டு இருக்கு. தூதர்களை நம்ப வேண்டியதில்லை, உங்களை பின்பற்ற வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டா இருக்கிறதுனால தூதர்கள் நம்புவது சம்பந்தமாக கூடுதல் விவரங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். நீங்க முடியல தொடர்ச்சியை நிறைய வச்சுக்கலாம், முடியலண்டா கூட. அதுல 10 என்னன்னு கேட்டா, தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நம்மள மாதிரி மனிதர்கள்னு உதாரணம் பண்ணி, தூதர்ன உடனே மனுஷத்தன்மை எல்லாம் எடுத்துவிட்டு கடவுத்தன்மையை கொண்டு வச்சு, அவங்க நினைச்சா மழை பெய்யற மாதிரி, அவங்க நினைச்சா மந்திரம் செய்யற மாதிரி, அவங்க நினைச்சா ஆயத்துல பறக்கிற மாதிரி, அவங்க நினைச்சா செத்தவனை பழக்க வைக்கிற மாதிரி, அவங்க நினைச்சா ரிசுக்கு தர்ற மாதிரி அப்படி பழக்கல. தூதர்ங்கிறது என்ன கதை என்னன்னு பார்த்தா, அவங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு மனிதர். மனிதத்தன்மை எடுக்கப்பட்டவர் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க நம்ப வேண்டிய என்னன்னு கேட்டா, தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உலகத்துல மனிதனுக்கு தாய் தந்தைக்கு பிறந்து நம்மள மாதிரியே உண்டு சுயித்து எல்லா விதமான ஆத்தாபாத்தங்களையும் கொண்ட சில மனிதர்களைத்தான் அல்லாஹ் தூதரா நியமிச்சாங்க தவிர மனிதர் அல்லாத ஒரு தனிப்படைப்பு அல்ல, வானத்திலிருந்து இறக்கப்பட்ட படைப்பு அல்ல. இதை நீங்க நம்பணும். இது நம்பணுங்கிறதுக்கு எங்க ஆதாரம்னு கேட்டா, சூரத்துர் ரஅத்ல 13வது சூறாவுல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றா, வலக்கத் அர்சல்னா ருசுலன் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்களை நாம் அனுப்பணுமா? ஜஅல்னாலஹும் அஸ்வாஜன் வ ஸுர்ரிய்யா, அவர்களுக்கு மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தினோம். என்னமோ தூதர்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சு கொண்டாடி பண்ணலாம் இருக்கக்கூடாது, ஒரு ஆத்மீயம் அவருக்கு இருக்கக்கூடாது, ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது கிடையாது. உனக்கு இருக்கிற மாதிரி தான் உனக்கு வந்து நான் கொடுத்தேன் அப்படிங்கிற அல்லாஹ். ஜஅல்னாலஹும் அஸ்வாஜன் வ ஸுர்ரிய்யா, அவர்களுக்கும் மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தியிருந்தோம். உனக்கு மட்டுமில்ல, உனக்கு கொஞ்சம் உள்ள எல்லாருக்குமே நான் மனைவி மக்களை கொடுத்திருந்தேன் என்று சூரத்துர் ரஅத்ல 13வது சூறாவுல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கேட்டான். அதே மாதிரி தூதர்கள் உலகத்துல அனுப்பப்படும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் கேட்ட கேள்விகள் எப்படி கேட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது சூறாவுல 7வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். வகாலு, இவர்கள் சொல்கிறார்கள், மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன தூதர், யகுலு தாம், உணவு சாப்பிடுகிறார், ஓ எம்சி பில் அஸ்வாக், கடை வீதியில வந்துகிட்டு நடமாடுகிறார், இவர் என்ன தூதர் என்று கேட்டார்களாம். அப்ப தூதர்கள் மனுஷனா இருந்தான்னு வந்தது. மூசா நபி சாப்பிட்டதுனால அப்படி கேட்டிருக்கான். ஈசா நபி சாப்பிட்டதுனாலவே கேட்டுறான், என்ன தூதருங்கிற, எங்களை மாத்திரையா சாப்பிடுற, எங்களை மாத்திரம் சம்பாதிக்கிற, எங்களை மாத்திரம் உழைக்கிற, அப்புறம் நீ தூதருங்கிற, எந்த வகையில எங்களோட வித்தியாசமா இருக்கிற என்று அவங்களுக்கே புரியுது பாருங்க. நம்மளுதான் பக்தியில மோதா போன பிறகு நம்ம மந்திரவாதி ஆயிட்ட மாதிரியும் அல்லாம ஆயிட்ட மாதிரியும் தூதர்கள் நினைச்சப்பட்ட பரவாயில்ல, தூதர்களுடைய காத்தூசி பெறாத மகான்கள் நினைச்சுக்கிட்டு அல்லாவுடைய தூதர்களே மனிதர்களா வந்திருக்காங்க நல்லா சொல்றான். நம்ம சொல்ற மகான்கள் அவ்வாக்கள்லாம் அல்லாவுடைய தூதர்கள் கிடையாது. இந்த அர்த்தத்தை கிட்ட கூட நெருக்க இயலாது அவர்களை என்ன நினைக்கிறோம், அவர் அதை போய் கித்தான குலைக்க வச்சாரு, அது செஞ்சாரு, இன்னைக்கு செத்து பொண்ணு தரவாட விட்டிட்டு இருக்கிறாமே. இங்க பாருங்க, எல்லாம் தூதர்களுக்கு சொல்றான். அவங்க கேட்டாங்கன்னா மாய ஆதர் ரசூல், என்ன இவர் தூதர், ஏன் உணவு சாப்பிடுகிறார், எம்சி பிள்ளை கடை வீதியில் நடமாடுகிறார் என்று சொன்னார்கள். அதே மாதிரி சூரத்துல் ஃபுர்கான்லயே அதே சூறாவிலேயே 25வது அத்தியாயத்துல 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன், தூதர்களிலே எவரையும் நாம் அனுப்பியது இல்லை, இல்லா இன்னஹும் லயகுலுன தஆம், உணவு உண்பவர்களாகவே தவிர அனுப்பியதில்லை. எந்த தூதர் அனுப்பினாலும் சரி சாப்பாடு வேணாம்னு சொல்லக்கூடியவராக நான் அனுப்பியதே இல்லை. இவங்க கல்வத்து நாங்க ஏமாத்தாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ரூம் அடக்கி வச்சுக்கிட்டு தனியா பேத்த அன்றோட சாப்பாடு கொடுப்பாங்க. தூதர்களே அல்லாஹ் அனுப்பலங்கிறான். எந்த தூதரையும் உணவு சாப்பிடாதவராக அனுப்பவே இல்லை. கடை வீதிகளில் நடமாடக்கூடியவராகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று 25வது சூறாவுல 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை விட சூரத்துல் அம்பியாவுல 21வது சூறாவுல 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுமா, வமா ஜஅல்னாஹும் ஜஸதன் லா யகுலுன தஆம், உணவு உண்ணாத விசேஷ உடலமைப்பு பெற்றவர்களாக ஆக்கவில்லை, உணவு சாப்பிடாத ஒரு உடலமைப்பு கொண்டவர்களாக அவர்களை நாம் ஆக்கவில்லை. வமா கானு ஹாலிதீன், நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களாகவும் தாகாதவர்களாகவும் அவர்களை நாம் ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் விட ஒருவரை கடவுள் தன்மை வந்துருச்சுன்னு நினைக்கிறதா இருந்தா ஒரே ஒரு ஆளை நினைக்கலாம். அதான் நினைக்கிறாங்க அல்லாவுடைய மகங்கிறாங்க. ஏன் தகப்பு இல்லாம திறந்தாரு, பெரிய ஆச்சரியம். சின்ன பிள்ளையில பேசினாரு, பெரிய ஆச்சரியம். இறந்தவர்களை உயிர்ப்பிச்சாரு, பெரிய ஆச்சரியம். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாரு, பெரிய ஆச்சரியம்.
குஷ்டரோகிக்கு நிவாரணம், இதெல்லாம் குரான்ல இருக்குது. குஷ்டரோகிக்கு நிவாரணம் கொடுத்தாரு. பெரிய ஆச்சரியம். நீங்க என்ன சாப்பிட்டீங்கிறத இங்க உட்கார்ந்து சொன்னாரு. வீட்டுல என்ன சேமிச்சு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னாரு. பெரிய ஆச்சரியம். களிமண் மாதிரி பறவையை செஞ்சு பறக்க விட்டாரு, பறந்துச்சு. பெரிய ஆச்சரியம். கடவுள் நினைக்கிறாங்க இல்லையா? அல்லா கேட்கறான், இதை பார்த்து கடவுளுங்கிறிய இன்னொன்னு கவனிச்சான்னு கேட்கறான்ல. இவ்வளவு நான் கொடுத்துருக்கேன், இவ்வளவு கொடுத்தவன போய் 4 பேர் கடவுளுங்கிறிய, இதை கவனிச்சியான்னு கேட்கலாம். எப்படி கேட்கறான் பாருங்க அல்லா. மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல். மரியமுடைய மகன் மத்தீஹ் இருக்கார், கிறிஸ்து ஈசா, அவர் தூதரை தவிர வேறு இல்லை. அது ஹலத்து மின் கபிலிஹி ருசுலு. அவருக்கு முன்னர் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். உம்முஹு சித்தீகா. அவருடைய தாயார் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார், மரியம் என்று சொல்லிட்டு, கானா யகுலானி தாம், 2 பேரும் உணவு சாப்பிடுறவராக இருந்தார்கள். அல்ல சொல்ல பாருங்க, மரியமும் சரி, மரியமுடைய மகனும் சரி, கானா யகுலானி தாம், உணவு சாப்பிடுவர்களாக இருந்தார்கள் சொல்லிவிட்டு, இது எதுக்கு சொல்றேன் நல்லா சொல்றான். உள்ளூர் சிந்திச்சு பார். கைபனு பையன் உலகமுல் ஆயா. எவ்வளவு பாயிண்ட நம்ம எடுத்து வைக்கிறோம். சும்மாந்து அண்ணாயோகோன் பிறகு எப்படி திசை திருப்போராக இருந்து பார். நான் எப்படிப்பட்ட பாயிண்ட சொல்லிட்டு இருக்கிறேன், கடவுள் பாரு. அப்படியே சோர் விண்டாரு வெளிக்கு போனாருங்கிற, அப்புறம் என்ன கடவுள் சோர் விண்டாரு வெளியே வரக்கூடாது. அதான் அதை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். திண்டாருன்னு என்ன அர்த்தம்? திண்டது வெளியே போச்சுன்னு அர்த்தம். அப்ப சாப்பிட்டு கக்குசு போயிட்டு இருக்கிறாரு கடவுள. நான் எப்படிப்பட்ட பாயிண்ட சொல்றேன், நீ என்ன சொல்றீங்களா? இல்ல, நாம என்னத்தை இழக்குகிறோம், இவர்கள் எங்க போய் பார்த்துட்டு இருக்கான்னு பாருக்கிறான். இவன் என்ன செய்யறான், பறக்க விட்டாருங்கிறான். அட பறக்க விட்டாரா, வெளிக்கு போனாரு, ஆயிச்சேட்டா சொல்ற. அல்லா கேட்கிறான், அதான் கறக்கம் பறக்க விட்டாரு, குஷ்டரோகிய போக்குனாரு. அது சரிப்பா, 4 மணி நேரத்துக்கு சாப்பிடாம சரியே பத்திக்கின்றாரு, அதுக்கு என்ன சொல்ற? இந்த வயிற்றை கட்டுப்படுத்த முடியலையா, அவர் குசியை எடுத்துக்க முடியலையே, பத்திக்கார உணவை உண்டாகிற முடியலையே. அப்ப நானா இந்த 3 விஷயத்தை கொடுத்துருப்பார். அது வந்து கடவுளா, அதுக்கு வந்து இறைவன் நினைக்கிறதா, ஏன்ட்டு கேட்கிறவர்கிட்ட கேட்கிறதா என்று எல்லாம் கேட்கலாம். என்ன சொல்ல சொல்றோம்னு கேட்டா, இறைவனுடைய தூதர்களாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க இறை தூதர்கள் நம்புறது மனிதன் நம்பும். மனிதத்தன்மை எடுபட்டவராக என்ன செய்யல, எவரையும் அல்லாஹ் வந்து அனுப்பவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த மக்கள் எப்படிப்பட்டவரை எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டா, மனிதர் வரக்கூடாதுன்னு தான் எதிர்பார்த்தாங்க. லவ்லா உஞ்சில அலைக்கு வரக்கும். எப்ப ஒரு மலக்கு வந்து நீ ஏன் வந்த, ஒரு மலக்கு வந்தா எங்களோட இருப்பாரு, தோல்விக்க மாட்டாரு, மலக்குல தவற மாட்டார. அப்ப நாங்க தூதர் நம்பிட்டு போயிருவோம். நீ என்ன தூதரா வந்து மலக்குவே நீ தானே. அல்ல என்ன சொல்றான், அட மலக்க உளவு ஜஅல்நாஹு மலக்கன் இல்ல ஜஅல்நாஹு ரஜுலா. மலக்கு அனுப்புனாலும் மனுஷனை மாற்றி தான் அனுப்புவேன். மனுஷனுக்கு வெளிக்காட்ட வேண்டியது மலக்க எப்படி எப்படி திங்கன்னு தின்னு காட்டணும்ல. சொல்றது யாருக்கு ஈஸி, அப்ப சொல்லிடுவாங்க. சொல்றது ஈஸி, செய்ய முடியுமையா? மலக்கத்தை காப்பாங்க, நீ பாரு துண்டு போயிருவே, நீ உனக்கு பத்திக்குமா அப்படி கேட்டு நீ கேட்பா இல்லையா? அதாவது சொல்லுதல் யாருக்கு எளியவா, சொல்றது எல்லாருக்குமே என்னது ரொம்ப லேசுதான். எது கஷ்டம், சிறிய வந்தம் செயல்படுவது கஷ்டமானது. அப்ப வந்து மலக்கு சொன்னார்னு வைங்களேன், நீ பாரு சொல்லுவேன், அதெல்லாம் கட்டுப்படுத்த கூடாதுமே, நீ வந்து இது பண்ணக்கூடாதுமே, விசாரம் பண்ணக்கூடாதுமே, உனக்கு எல்லாம் இருந்ததுலேயே உனக்கு தெரியும். அப்படி கேட்டுப்படுவோம். அதுக்கு தள்ள சொல்றாண்டா, மனுஷனுக்கு வழிகாட்டுறதா இருந்தா மலக்கு அனுப்புனாலும் மனுஷனை மாத்தி அனுப்புவேன். அது அனுப்ப போறது இல்ல, அப்புறம் அந்த மலக்கு எதிர்பார்க்கிற. அப்ப அது எதுக்கு நல்லா சொல்றான் வர்றான்னா, 100% மனுஷரா இருந்தார்கள் சொல்றான். அதுதான் சொல்றான், மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த தூதர்கள் 100% மனிதராக இருந்தார்கள். இது ஒரு நம்பணும். 2வது நம்புறது, அந்த மனிதர்களிலும் தூதர்களா அனுப்பப்பட்ட எல்லாருமே ஆண்களாக மட்டும்தான் இருந்தார்கள். இது நீங்க நம்ப வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்காக வேண்டி பெண்களை மெத்தப்படுத்தினாண்டு இல்ல, முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு முன்னுதாரணமா சொல்றதல்ல, பெண்களை தான் சொல்றான். பெண்களுடைய தகுதியெல்லாம் குறைக்கல. மூமினானா புள்ளில் மூமின் இன்னல் மூமினீன உல் மூமினாத் உல் முஸ்லிமீன உல் முஸ்லிமாத் உல் கானிதீன உல் கானிதாத் உல் தாயிமீன உல் தாயிமாத் உல் சாபிரீன உல் தாபிராத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், நோன்பு வைக்கும் ஆண்களும் நோன்பு வைக்கும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசுகிற பெண்களும், பொறுமையோடு இருக்கிற ஆண்களும் பொறுமையோடு இருக்கிற பெண்களும், எல்லாருக்குமே வந்து நான் வந்து அவங்களுக்கு கூலி கொடுப்பேன் அப்படின்னு நல்லா சொல்றான். இன்னி லா லா உமையு அமல ஆமிலும் மின் ரக்கல்ல உண்டா, ஆணோ பெண்ணோ எவருடைய அமலையும் நான் வீணாக்க மாட்டேன் அப்படி சொல்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால வந்துகிட்டு பெண்ணு மற்றொன்று சொல்லிடக்கூடாது. அவர்களும் அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தலாம், ரொம்ப சிறந்தவராக ஆகலாம், அது எல்லாம் சந்தேகம் கிடையாது.
இன்னும் சொல்ல போனா மூமினா நீ நடக்கணுமா, இந்த பார் பிறனுடைய மனைவியை பார், அந்த பொம்பளை மாதிரி நடக்கணும். அல்ல மூமினாக நீ நெச மூமின்னு சொல்லுவதாக இருந்தால் நீ யார மர நேரத்துக்க வரபல்லாக மசலல் இல்லதில் ஆமனும் ஃபிரௌனுடைய மனைவியை தான் மூமினானவர்களுக்கு மாறலாக்குறான். அந்த பொம்பளை வந்து ஒரு கொடும்போலனுக்கு மனைவியா இருந்து கொண்டு கூட அவனை நம்பல. அவன் குடும்பன்மை எதிர்த்தாங்க, ஒரு ஓரியை நம்புனாங்க. மூசா நபி அல்லாவுடைய தூதர் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப பட்டத்து ராணிங்கிற பதவி போச்சு, சித்திரவதை அடி ஓதை எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு உறுதியா நின்றாங்க. அந்த உறுதியில இருந்தா தான் நீ மூமின், நீ உண்மையான உங்கள் பொம்பளை பாருங்க. அல்ல அப்ப வந்து பெண்கள்ங்கிறவங்க ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம். ஆனால் நபிங்கிறத எல்லாம் கொடுக்கல. நபிங்கிறது வந்து ஏன் கொடுக்கல என்று கேட்டால் நீங்க விளைக்கணும். நபிங்கிற வேலை லேத்தான வேலை இல்லை. இதோட ஜனாதிபதி பதவி கிடையாது நபிங்கிறது. நபின்னு ஸ்டார்டிங் பண்ண உடனே முதல்ல அவர் மட்டும் தனிச்சு நிற்பார். அதாவது நபின்னு தன்னை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. எப்ப தன்னை இறை தூதன் அறிவிக்கிறாரோ ஒட்டனேட்டிவ் ரிசல்ட் என்னன்னு கேட்டா டோட்டல் உலகம் எதுக்க ஆரம்பிச்சு. அவர் சனி அக்கறம் ஒண்ணுனா தேர், அது ஒரு விஷயம். அப்ப அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் பொண்டாக்கி புள்ள எல்லாம் இருப்பாங்க. என்ன சொல்ற நபின்னா கூட்டத்துன்னு வருவாரு. நபின்னு எதுக்கு வருவாரு? அவங்க நாசமா போயிருக்கிற காலத்தான் நபி வருவாரு. அவங்க சொன்ன எல்லாரையும் தப்புன்னு சொல்லணும், எல்லாத்தையும் திருத்தணும், எல்லாத்தையும் எதிர்க்கணும். அவங்க பழைத்தாந்த நபி வர தேவையில்லையே. சீர்கட்டு நாசமா போயிருக்கும் போது நபி வருவாரு. அப்ப நாசமா போன சமுதாயத்துல ஒருத்தர் வந்து இதை சொல்லும் போது நாசமா போனவர் அடிப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்துச்சு. அமீன் நம்பிக்கையாளர் இருந்தாங்க, சாதிக்கு உண்மையாக சொன்னாங்க. கடைசியில வந்துகிட்டு என்ன விருந்து எல்லாம் போட்டு நபின்னு உடனே சொந்தக்காரங்களை எச்சரிக்கை பண்ணணும்னு விருந்தை போட்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரிப்பா மலைக்கறியில இருந்து எதிரிகள் வர்றாங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புவோம். நீங்க எந்த காலத்துல போய் சொன்னீங்கன்னாங்க. அப்படின்னா இப்ப சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு இறைவனை நம்பலான்னு சொன்னா அல்லாஹ்விடம் வந்து தண்டனை வரும். முறை எழுத்துது யாரு? பெரிய பாபா அபுல் அபு மன்னல் வீசி தப்பன் அலிஹானா ஜமாத்தனா. நீ நாட்டமா போ, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டேன். அவனை கட்டிக்கிற நல்லா தப்பத்தீர அபியில் அப்படின்ட்டு கண்டிச்சு வசனத்தை இறக்கணும், நாசமா போடு இருட்டு சொல்றேன். அப்ப நபிங்கிற வேலை சின்ன வேலை கிடையாது. ஒரு பொம்பளை நபி ஆக்கி மொத்த உலகம் எதுக்க விட்டு சேலையை உருவாங்க தரமா இல்லையா? ஆம்பளைக்கு ஓகே வழங்குற, பொம்பளைக்கு என்ன சொல்லி போடுவாங்க, எதிர்க்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இப்பதான் என்கிட்ட அந்த பொம்பளை வந்துட்டு போயான்ருவாங்க. நபின்னு ஒரு பொம்பளை அனுப்பி விட்டோம்னா ஈஸியா சொல்லிட்டு இப்பதான் வந்து இப்ப 2 பேரும் ஜாலியா இருந்தோம் என்ன நபிங்கிறான்னு அது பொம்பளைக்கு பிரச்சனை பண்ண முடியாது. நபிமார்களை வந்து அவங்க பருத்தன சித்திரபதையை பார்த்தோம், ஒரு பொம்பளையெல்லாம் அனுப்ப முடியாது. நபிங்கிறது ரொம்ப நெருப்பாத்துல ஈந்துருதுமாக அந்த மாதிரியான ஒரு வேலை, லேசுப்பட்ட வேலை கிடையாது. கட்டையை கிழிப்பாங்க, ரத்தம் எல்லாரும் ஓடும், நிர்வாணப்படுத்துவாங்க, கிழிப்பாங்க, வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க, காலை வெட்டுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, காட்டுல வீட்டுக்கு வரக்கூடாதும்பாங்க, பாயவந்தனுடைய போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து அவர்களுடைய கற்பு எதிர்காலம் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிடும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யல, நபிமார்களாக பெண்கள் வரும். இது பெண் உரிமைங்கிறவர்கள் கிழக்கணும் கிளம்பிட்டாங்க. ஏன் பொம்பளை நபி வரல? என்ன நபி தான் என்னமோ அமெரிக்க ஜனாதிபதி பதில் அனுப்பிட்டாங்க. நபின்னா பயங்கரமான வேலை. அதெல்லாம் வந்து சாதாரண நம்மள மாதிரி ஆக்கத்தெல்லாம் எல்லாம் சுமத்தினாலும் தாங்க முடியாது, பயங்கரமான வேலை அது. அப்ப வந்து ஒரு பொம்பளைக்கு என்ன ஆகும், சத்தியப்படாது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க 12வது சூரத்து யூசுப்ல 109வது வசனத்துல எல்லாம் சொல்றான், ஒமா அர்த்தல்னா மின் கபிலிக்க இல்லா ரிஜாலன், உமக்கு முன்னர் ஆண்களை தவிர தூதராக நாம் அனுப்பவே இல்லை. குர்ஆன்தே வசனம், ஆண்களை தான் தூதர் அனுப்பியிருக்கிறேன். அதே மாதிரி 16:43 சூரத்து நஹல் தேனிங்கிற சூராவுல 43வது வசனத்துல எல்லாம் சொல்றான், ஒமா அர்த்தல்னா மின் கபிலிக்க இல்லா ரிஜாலன், ஆண்களை தவிர உமக்கு முன்னர் தூதராக நாம் அனுப்பியதே இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி காட்டுறான். சூரத்துல் அம்பியா 21வது சூராவுல 7வது வசனத்துல ஒமா அர்த்தல்னா கபிலக்க இல்லா ரிஜாலன், உமக்கு முன்னர் ஆண்களை தவிர நாம் தூதராக யாரை அனுப்பியதில்லை என்று இப்படி பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். அனுப்புன எல்லாரும் ஆம்பளை தான், பொம்பளை நபி அனுப்பப்படல. ஏன் அனுப்பப்படலன்னு காரணம் அளிக்கணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்ப வேண்டியது, தூதர்கள் வந்தவங்க மனிதர்களாக இருந்தார்கள், ஆண்களாக இருந்தார்கள். இது வந்து நீங்க அதை விளங்கிக்கணும். அடுத்தது வந்து அடுத்து நம்ப வேண்டிய என்னன்னு கேட்டா, தூதர்கள் அனுப்பப்பட்டங்கள முகமது விட்டுல, அதுக்கு முந்தி அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் அந்தந்த மொழி பேசக்கூடியவராகத்தான் அல்ல செலக்ட் பண்ணி அனுப்பணும். நல்லா விளங்கிக்கணும். அல்ல அவங்க திணிச்சிருக்கான், அல்ல திணிக்கவே மாட்டான். என்ன நினைக்குவான், தமிழ்நாட்டுக்கு ஒரு தூதர் அனுப்புறதுக்காக வேண்டி சந்திரபாபு நாயுடு அங்க இப்படி அனுப்பிட முடியாது. அவர் இங்க வந்து என்ன பேசுவாரு, நமக்கு புரியுமா? அது தெரிய வர தமிழ்நாட்டுக்கு தூதர் அனுப்புறது தமிழ் தெரிஞ்சவர் தான் இருக்கணும். அப்பதான் அவர் வந்து வேதத்தை வழங்குவாரு, உங்களுக்கு விலைக்கு சொல்லுவாரு.
அப்ப அல்லாஹ் வந்து தூதரை அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்த முக்கியமான வழிமுறை என்னன்னு கேட்டா, எந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு தூதரை அனுப்புனாலும் அவருக்கு என்ன செய்வேன், அவருடைய மொழியில் தான் அனுப்புவேன். இந்த மிர்ஜா குலாம்னு ஒரு தனி நபின்னு சொன்னான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவனுக்கு இங்கிலீஷ்ல வகி வந்துச்சு. இப்ப என்னை மாதிரி அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவன் என்ன பண்ணா, எனக்கு ஆங்கிலத்துல வகி வந்துச்சுன்னா, வகி வந்து அர்த்தம் தெரியாம வேற என்ன எனக்கு வகி வந்திருக்குது, எனக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்டான். இந்த கூத்து அடிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். கேட்டா, எந்த ஒரு தூதரையும் அவரவருடைய தாய்மொழி பேசக்கூடியவராகத்தான் அனுப்பி இருக்கிறான். விளங்கிக்கணும். அப்போ ஒரு முகமது ராஜத்தை கூட அனுப்புவது அந்த அரபி முதல்ல அதுதான் அனுப்புறாங்க. அவருக்கு வந்து எந்த மொழியில தெரியுமோ அந்த மொழியில தான் அவரை தூதர் அறிவிப்பானே தவிர, சரியான பாஷையை வேதத்தை கொடுத்து பாத்து தெரியாத மக்கள்கிட்ட கொண்டு இவரை கொண்டு விட்டு, ஏன்னா தூதர் வந்து ஒரு புஸ்தகத்தை வாங்கி கொண்டு கொடுக்கறதுக்காக அவர் போகல, விலைக்கு சொல்றதுக்காக போறாரு, வாழ்ந்து காட்டுறதுக்காக போறாரு. அப்ப அவருடைய பாஷையும் மக்களுடைய பாஷையும் ஒன்னா இருக்கணும். அவருடைய பாஷையும் எந்த மக்களுக்கு அனுப்பப்படுறாரோ அந்த பாஷையும் ஒன்னா இருக்கணும். அப்ப அல்லாஹ் வந்து எப்படி அனுப்பி வைக்கிறான்னு கேட்டா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பாஷை தெரிகிறவர்களுக்கு எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒமா அரசல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ஒரு தூதரையும் அந்த சமுதாயத்தின் மொழி பேசக்கூடியவராகத்தான் அனுப்பி இருக்கிறோம். எதற்கு இப்படி செய்தோம் என்றால், லியுபையின லஹும், அவர் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, விளக்கி சொல்வதற்காக. பாஷையில தேர்ந்தெடுக்கும் போது அல்ல அப்படித்தான் செய்வான். பாஷை தெரியாத ஆட்கள் அனுப்பிட்டு என்ன செய்ய மாட்டான்ல, அந்த மக்களுக்கு சோதனை ஏற்படுத்த மாட்டான். அப்ப எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர்களுடைய மொழியும் தூதர் மொழியும் ஒரே மொழியா இருக்கும். வேற மொழி உள்ளவங்க அனுப்புறது கிடையாது. இது ஒரு முக்கியமா விளங்கிக்கணும். அடுத்தது தூதருக்கு சம்பந்தமா நம்ப வேண்டிய என்னன்னு கேட்டா, முகமது அல்லாஹ்வை தவிர அதுக்கு முந்தின தூதர்கள் எல்லாம் ஒரு ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இதான் முக்கியமா நீங்க வழங்கணும். முகமது ஸல்லல்லாஹு முந்தி அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் மொத்த உலகத்துக்கும் சேர்த்து அனுப்பப்படல. எப்படி அனுப்பப்பட்டாங்கன்னு கேட்டா, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் என்ற அடிப்படையில் அனுப்பப்பட்டாங்க. அதாவது மூசா நபி வந்தாருன்னு வைங்களேன், அவருக்கு ஒரு ஏரியாவால கொடுத்துருப்பான், இந்த இவ்வளவுக்குள்ள நீ போகணும், இதை தாண்டிக்கிட்டு வர யாரால விட்டுருப்பான், அது அவர் பார்த்துக்குவார். லூத் நபிக்கு இந்த மேப், இதுல நீ இருந்துக்க. இப்ராஹிம் நபிக்கு இது, சுஹைப் நபிக்கு அது. நம்மளே குர்ஆன்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரே காலத்துல பல நபிமார்கள் இருந்ததெல்லாம் நீங்க பாக்குறீங்க. மூசா நபி இருக்கிறாங்க, மூசா நபி இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் சுஹைப் நபி இருக்கிறார். மூசா நபியுடைய காலமும் சுஹைப் நபியுடைய காலமும் ஒரே காலம். மூசா நபி இந்த பக்கம் நபியா இருக்காரு, சுஹைப் நபி அங்க போய் நபியா இருக்கிறார். அங்க போயிட்டு தான் அவர் மகளை கல்யாணத்துக்கு வருவார். மூசா நபி போய் சுஹைப் நபி மூசா நபிக்கு மாமனார், அதை பார்க்கணும். அதே ஒரே காலத்துல இந்த பக்கம் சக்கரியா நபி இருக்கிறாங்க, அதே காலத்துல ஈசா நபியும் இருக்கிறாங்க. ஜக்கரியா நபி இருக்கிற காலத்துல யாரு இருக்கிறா, ஈசா நபி இருக்கிறாங்க. அதே காலத்துல யஹ்யா நபி இருக்கிறாங்க. ஜக்கரியா நபி, ஈசா நபி, யஹ்யா நபி எல்லாம் ஒரே போட்டி வந்துருமே, போட்டி வராது. ஏன் வராது? ஜக்கரியா நபி தாம்பரத்தை பார்ப்பாரு, யஹ்யா நபி இந்த ஜால்தி டவுனை பார்ப்பாரு, அவர் செங்கல்பட்டை பாத்துக்கிறாரு. அதனால குழப்பம் ஒரு காலத்துல இருந்தாங்களே தவிர அவர்களுக்கு ஏரியா எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவான். உங்களே இந்த அளவு நீ பாத்துக்க, இந்த அளவு மக்களை சரிப்படுத்து. இப்படிதான் இப்ராஹிம் நபி காலத்துல இப்ராஹிம் நபி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவர் மகன் இஸ்மாயில் நபி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இஸ்ஹாக் அவர் இன்னொரு மகன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, லூத் நபி இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே காலத்துல நபியா இருக்கிறாங்க. அதே மாதிரி யாக்கூப் நபி ஒரு பக்கத்துல நபியா இருக்கிறாரு, இஸ்ஹாக் நபி ஒரு பக்கத்துல நபியா இருக்கிறாரு, யாக்கூபுடைய மகன் யூசுப் நபி அவர் ஒரு பக்கத்துல நபியா இருக்கிறாரு. அப்படியான இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி நபி அனுப்பும் பொழுதெல்லாம் மொத்த உலகத்தை நீ கவனிச்சுக்கிறது கொடுத்ததே இல்லை. எப்படி கொடுத்தான்? மூசா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறோமே, அவர் யாருக்கு அனுப்பப்பட்டாரு? இன்னைக்கு உலகம் பூரா ஈசாவுடைய மார்க்கத்தை கொண்டு போறாங்க. பைபிள்லயும் சரி குர்ஆன்லயும் நீ எடுத்து பாத்தீங்கன்னா ஈசா நபி உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லவே இல்லை. எப்படி சொன்னாங்க? யா பனி இஸ்ராயில், அவர் கூப்பிட்டாரு, இஸ்ராயில் மக்களே, இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதரா வந்திருக்கிறேன். என் டியூட்டி என்ன? இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் வெளிக்காட்டுவதற்கு தான் வந்திருக்கிறேன், வேற சமுதாயத்துக்கு வேற வருவார் அப்படின்னு சொல்லி ஈசா நபி சொன்னதாக திருமறை குர்ஆன்ல நீங்க 61வது சூரா 6வது வசனத்துல பார்க்கலாம். இதையே பைபிள்ல பார்க்கலாம். பைபிள்ல என்ன இருக்கும்? ஒரு பெண் வந்து கானான்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தை வருவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அப்போ ஒரு சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? நான் இஸ்ரவேல் என்ற ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டவனே தவிர உங்களுக்கு அனுப்பப்பட்டவன் இல்லை, நீ வேற ஜாதி. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுவேனா? அவர் சொன்னதே இருக்கு பைபிள்ல, வச்சுக்கிற பைபிள்ல இருக்குது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகள் இஸ்ரவேலின் பிள்ளைகளாம், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு, உனக்கு நாய்க்கு நான் எப்படி தருவேன்?
இந்த அப்பத்தை வந்து இந்த புள்ளி கொடுக்க சொல்லி எல்லாரும் தந்திருக்கான், உனக்கு வேற ஆள் கொண்டாந்து தருவாரு, நான் தர மாட்டேன்ட்டார். அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஈசான இப்படித்தான் ஒவ்வொரு நபி அனுப்பப்பட்டாங்க. அவரோட ஒரு லிமிட், ஒரு லிமிட், காலத்தால் லிமிட்டு, இல்லையினால் லிமிட்டு, இத்தனை வருஷம் வரைக்கும் லிமிட்டு, இவ்வளவு காலத்துக்கு லிமிட், இவ்வளவு ஏரியாவுக்கு சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதம் வருவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அப்போ அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, நான் இஸ்ரவேல் என்ற ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டவனே தவிர உங்களுக்கு அனுப்பப்பட்டவன் இல்லை, நீ வேற ஜாதி. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடுவேனா, அவர் சொன்னதா இருக்கு பைபிள்ல, வச்சுக்கிற பைபிள்ல இருக்குது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகள் இஸ்ரவேலின் பிள்ளைகளாம், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து உனக்கு நாய்க்கு நான் எப்படி தருவேன், இந்த அப்பத்தை வந்து இந்த பிள்ளை கொடுக்க சொல்ல எல்லாரும் தந்திருக்கான், உனக்கு வேற ஆள் கொண்டாந்து தருவாரு, நான் தர மாட்டேன்ட்டாரு. அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஈசான இப்படித்தான் ஒவ்வொரு நபி அனுப்பப்பட்டாங்க. அவரோட ஒரு லிமிட், ஒரு லிமிட், காலத்தால் லிமிட்டு, இல்லையினால் லிமிட்டு, இத்தனை வருஷம் வரைக்கும் லிமிட்டு, இவ்வளவு காலத்துக்கு லிமிட், இவ்வளவு ஏரியாவுக்கு இப்படியான முறையில அனுப்புனான் என்பதை நீங்க திருக்குறான்ல 16:36 பார்க்கலாம். வழக்கல் பாதனா பிக்குள்ளி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ரசூலை அனுப்பணும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அது கசஸ் சூறாவுல 28வது சூறாவுல 59வது வசனத்துல சொல்றான், ஒமாக்கான ரப்புக்க முகலிகள் குரா ஹத்தா எபாததி உம்மிஹா ரசூலா, எந்த ஒரு ஊருக்கும் தூதரை அனுப்பாமல் அழிப்பதில்லை என்று சொல்லி காட்டுறான். இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாபியா நதி 35:24 சொல்றான், எந்த சமுதாயத்துக்கும் தூதர் அனுப்பாமல் நாம் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறான். முதல்ல விளைக்கிறன்னு தூதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க, முகமது ஸல்லல்லாஹு உலகளாவிய அளவுக்கு அனுப்பப்பட்டாங்க. பின்னாடி பார்க்க போறோம், இது விளைக்கிற வேண்டியது. அதுக்கு எத்தனை வயசுல தூதர் அனுப்பப்படுவாங்க, தூதர்களுடைய மொத்த எண்ணிக்கை எப்படி, தூதர்கள் வந்து உழைத்து ஒரு முயற்சித்து வரக்கூடிய காரியமா, தூதர்களுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டலாமா, ஒரு தூதருக்கு மேல பல தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கிறதா, இது மாதிரியான தூதரை பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன, இது மாதிரியான இன்னும் பல விஷயங்கள் நபிமார்களை பற்றி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்ப்போம்.